ரிங் டாஸ் விளையாடிக் கொண்டிருந்தேன். விளையாட்டை பார்த்துக் கொண்டிருந்த பள்ளியின் மிக அழகான பெண்ணின் மீது தவறுதலாக மோதிவிட்டேன். வெட்கத்தால் செத்துப்போனேன். நிஜமாகவே அந்த இடத்திலேயே பூமி பிளந்து என்னை உள்ளே இழுத்துக்கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. மறுபடியும் ஒரு வளையத்தை வீசினேன். அது அவள் கையில் வைத்திருந்த ராட்சத ஆரஞ்சு பூனை மீது விழுந்தது. கடைக்காரர் உடனே என்னை கிண்டல் செய்ய ஆரம்பித்தார். இதோ பார் தம்பி, அந்த அழகான பெண்ணை நீ ஏற்கனவே குறிவைத்து விட்டாய் போலிருக்கிறது. இன்று நீ எதில் வளையத்தை போட்டாலும் அது உனக்கே சொந்தம். அந்த பெண் வெட்கத்தில் சிவந்து போய் பூனையை என்னிடம் தள்ளிவிட்டு, பூனையை நீ எடுத்துக்கொள் என்றாள். என்னை நீ எடுத்துக்கொள்ள முடியாது. அவள் பிற்காலத்தில் அந்த போர்வையையும் ஆரஞ்சு பூனையையும் பிடுங்கி வெளியே வீசிவிட்டு பல்லை கடித்துக் கொண்டு நீ என்னைத்தான் முதலில் பிடித்தாய் என்று சொல்வாள் என்று யார் எதிர்பார்த்தது? இந்த மயிர்கொட்டையை இங்கிருந்து வெளியே கொண்டு போ. நான் உனக்கு சொந்தமானவள். புத்தாண்டு திருவிழாவின் போது நான் கோவில் திருவிழாவில் சுற்றித் திரிந்தேன். ரிங்டாஸ் கடையில் கூட்டம் அலைமோதியது. ஒரு ஊசி நுழையக்கூட இடமில்லை. அந்த அழகான பெண்ணை பார்க்கத்தான் எல்லா பசங்களும் கூட்டம் கூட்டமாக சுற்றியிருந்தார்கள். ஏதோ ஒரு ஆர்வத்தில் அங்கே சென்றபோது பள்ளியின் பிரபலமான பிங் பிங் அங்கே இருப்பதை பார்த்தேன். அவள் கைப்பிடியை சாய்ந்து கொண்டு ஒரு ராட்சத ஆரஞ்சு பூனையை அணைத்தபடி சலிப்பாக இருந்தாள். அவள் சாதாரணமாக ஒரு மூங்கில் வளையத்தை வீசினாள். அது சரியாக இலக்கின் மீது விழுந்தது. அவள் ஒரு முறை கூட தவறவிடவில்லை. அவள் எதை எடுத்தாலும் கூட்டம் ஆரவாரத்துடன் கைதட்டியது. அவளது காலடியில் இருந்த பிளாஸ்டிக் பை பரிசுகளால் நிரம்பி வழிந்தது. கடைக்காரர் கைகளை பிசைந்து கொண்டு மிகவும் சோகமாக தெரிந்தார். அழகியே, தயவு செய்து உனது மந்திர சக்தியை சற்று குறைத்துக் கொள்வாயா? ஆனால் நான் 50 வளையங்களை வாங்கினேன், இன்னும் 20 தான் வீசியிருக்கிறேன். பிரச்சனை இல்லை, மீதமுள்ள வளையங்களுக்கு பணத்தை திரும்ப தருகிறேன். பிங் பிங் அமைதியாக இருப்பதைக் கண்டு அந்த நபர் பதற்றமாக சிரிக்க முயன்றார். தயவு செய்து மற்றவர்களும் சிறிது நேரம் விளையாடட்டும். அப்படித்தானே? அப்படிச் சொல்லிக்கொண்டே அவரது பேராசை பிடித்த கண்கள் என்னை பார்த்தன. அங்கே இருக்கும் அந்த அழகான பையனை பார். அவன் சிறிது நேரமாக பார்த்துக் கொண்டிருக்கிறான். அவன் கைகள் விளையாட துடிக்கின்றன என்று நினைக்கிறேன். வா, அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடு ப்ளீஸ். அவர் சொன்ன அந்த நொடியே பிங் பிங் தலையை திருப்பி என்னை பார்த்தாள். நான் பயத்தில் ஒரு அடி பின்னால் எடுத்து வைத்து கடைக்காரரின் உதவி வேண்டுதலை கவனிக்காதது போல நடித்தேன். நீயே தொடர்ந்து விளையாடு. நான் விளையாடவில்லை. பிங் பிங் சிரித்துக்கொண்டு ஒரு பிடி வளையங்களை என் முகத்திற்கு நேரே நீட்டினாள். சரி, என் செலவிலேயே விளையாடு. அதை சொல்லிவிட்டு தன் ஆரஞ்சு நிற பூனையை தூக்கிக் கொண்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒதுங்கி நின்றாள். எல்லாரும் வேடிக்கை பார்க்க அந்த அழகான பெண்ணை இந்த மக்கள் கூட்டத்தின் முன்னால் என்னால் மறுக்க முடியுமா? எனவே என் கௌரவத்தை விட்டுவிட்டு முதல் வளையத்தை தரையில் வீசினேன். இரண்டாவது வளையத்தை வீசினேன். அது சரியாக பைண்டிங் பிங்கின் காலடியில் இருந்த பரிசு பையின் மீது விழுந்தது. மூன்றாவது வளையமும் சரியாக வந்து அவள் கையில் வைத்திருந்த ஆரஞ்சு நிற பூனையின் கழுத்தில் விழுந்தது. நான்காவது வளையம் பறந்து சென்று சரியாக பெண்ணிங் பிங்கின் தலை மீது விழுந்தது. அது கீழே நழுவக்கூட இல்லை. அவள் தலைமுடியில் அப்படியே சிக்கிக் கொண்டது. நான் பெருமூச்சு விட்டேன். எனக்கு மிகவும் அவமானமாக இருந்தது. அந்த வளையத்தை எடுக்க நான் என் கையை நீட்டினேன். ஏய், நான் இதை வேண்டுமென்றே செய்யவில்லை என்று சொன்னால் நீ நம்புவாயா? பையிங் பீன். ஆனால் நம்மை சுற்றியிருந்த வதந்தி கும்பல் அதை நிச்சயமாக நம்பவில்லை. கூட்டத்திலிருந்து யாரோ ஒருவர் உரத்த குரலில் கத்தினார். எதை நீ அடிக்கிறாயோ அதை நீ வீட்டிற்கு எடுத்துச் செல்லலாம். மக்களுக்கு வதந்திகள் பிடிக்கும் என்பதால் அனைவரும் ஒரே நேரத்தில் கோஷமிடத் தொடங்கினர். அவளை வீட்டிற்கு அழைத்துச் செல் நண்பா. என்ன ஒரு அற்புதமான அடி நண்பா. நீ அந்த பெண்ணையே குறிவைத்துள்ளாய் நண்பா. அவளை அழைத்துச் செல், அவளை அழைத்துச் செல், அவளை அழைத்துச் செல். அவமானத்தில் என் காதுகள் அனலாக கொதித்தன. பையிங் பிங்கின் கண்களை பார்க்கும் தைரியம் எனக்கு துளியும் இல்லை. இதை எடுக்க எனக்கு உதவு. இதோ வருகிறேன், இதோ வருகிறேன். நான் அவசரமாக அந்த மூங்கில் வளையத்தை அவள் தலையிலிருந்து கழற்றினேன். ஆனால் அடுத்த நொடியே ஒரு பெரிய உரோம கட்டியை என் கையில் திணித்தாள். நான் கீழே பார்த்தேன். அது பைண்டிங் பிங்கின் பூனை ஒன்றும் புரியாத முகத்துடன் கண்களை அகல விரித்து என்னை பார்த்துக் கொண்டிருந்தது. பைண்டிங் பின் தனது கடைசி வளையத்தை சுழற்றிவிட்டு உதடுகளில் ஒரு அழகான புன்னகையை சிந்தினாள். நீ இந்த பூனையை வைத்துக் கொள்ளலாம். என்னை அழைத்துச் செல்லும் முயற்சியை கூட செய்யாதே. நான் என் எச்சிலிலேயே திணறி இருமத் தொடங்கினேன். எனவே நான் பைத்தியக்காரனைப் போல என் தலையை ஆட்டினேன். ஆமாம், நிச்சயமாக எனக்கு நன்றாக புரிகிறது. நான் சொன்ன அந்த நொடியே என்னை நானே அறிந்து கொள்ள தோன்றியது. இங்கே நான் என்னதான் புரிந்து கொள்ள வேண்டும்? இதை உணரும் இடத்தில் நான் உண்மையிலேயே இருக்கிறேனா? பையிங் பீன். பையிங் பீன் என்னை கேலி செய்வதை நிறுத்தினாள். அவள் நான் வென்ற அனைத்து பரிசுகளையும் பிடுங்கி என் காலடியில் வீசினாள். அவள் சட்டென்று திரும்பி அப்படியே நடந்து சென்று விட்டாள். என் கையில் இருந்த ஆரஞ்சு பூனை தன் உரிமையாளர் இரக்கமின்றி நடந்து செல்வதை பார்த்து ஒரு பெரிய மனிதனாகிய எனக்கே பரிதாபம் ஏற்படும் வகையில் மிக உருக்கமாக கத்தியது. அது கேட்பதற்கு ஏதோ கெட்ட வார்த்தைகளை திட்டுவது போலவே இருந்தது. நான் வீட்டிற்கு சென்றபோது என் அம்மா மாஜோம் விளையாடிக் கொண்டிருந்தார். அதனால் அவர் கவனிக்காத நேரத்தை பயன்படுத்தி உள்ளே சென்றேன். நான் என் ஜாக்கெட்டை ஜிப் செய்து பூனையை என் மார்போடு அணைத்துக் கொண்டு மெதுவாக என் அறைக்குள் சென்றேன். உன் அம்மா உண்மையில் உன்னை விட்டுவிட்டு போய்விட்டாரா? அந்த ஆரஞ்சு நிற பூனையின் தலையை வருடியபடி கவலையுடன் கேட்டேன். என் அம்மா என்னை பார்த்தால் நம் இருவரையும் துடைப்பத்தால் அடித்து வெளியே தள்ளிவிடுவார். ஆனால் இந்த பூனை மிகவும் புத்திசாலி. தான் இங்கிருக்கும் விருந்தாளி என்பதை உணர்ந்து உடனடியாக தன் அலறலை நிறுத்திக் கொண்டது. அது மிக மெல்லிய குரலில் இனிமையாக மியாவ் என்று கத்தத் தொடங்கியது. அது நிறுத்தாமல் தன் சிறிய தலையை என் கையில் உரசிக்கொண்டே இருந்தது. சரி, அமைதியாயிரு. உன் நண்பன் உன்னை தெருவில் விடமாட்டான். உறுதியாகச் சொல்கிறேன். நான் என் போனை எடுத்து வகுப்பு குரூப் சாட்டில் அனைவரிடமும் விசாரித்தேன். யாருக்கும் பிங்கின் தொடர்பு எண் தெரியவில்லை என்று தெரிந்தது. வேறு வழியின்றி பள்ளி கன்ஃபெஷன் சுவரில் முயற்சி செய்ய வேண்டியதாகிவிட்டது. ஏன் என்று என்னிடம் கேட்காதீர்கள். இந்த மோசமான பள்ளியில் அனைவரும் படிக்கும் ஒரே விஷயம் இந்த கன்ஃபெஷன் சுவர்தான். அன்று பள்ளியின் ஆன்லைன் தளம் ஒட்டுமொத்தமாக அதிர்ந்தது. அந்த ஆண்டின் முதல் தைரியசாலி பள்ளியின் எட்ட முடியாத ராணியிடம் காதலைச் சொன்னான். அனைவரும் பாப்கார்னுடன் அவள் அவனை நிராகரிப்பாள் என்று காத்திருக்க அவள் 2 வார்த்தைகளில் பதிலளித்தாள்.
தனிப்பட்ட செய்தி அனுப்பு. நம்பவே முடியவில்லை. இதன் மூலம் பள்ளி வதந்தி குரூக்கள் அனைத்தும் பைத்தியமானது. நானும் அதிர்ச்சியடைந்தேன். ஏனெனில் அவள் என் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்டை ஏற்றவுடன் உனக்கு என்மேல் அவ்வளவு விருப்பம் என்றால் நேரில் சொல்லியிருக்க வேண்டியதுதானே என்று அனுப்பியிருந்தாள். நான் திகைத்துப் போய் யார் என்று யோசித்தேன். அவள் எதைப் பற்றி பேசுகிறாள்? நான் அவளிடம் நேரில் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? பதற்றத்தில் என் நரம்புகளை அமைதிப்படுத்த ஆரஞ்சு பூனையை வருடினேன். பிறகு விரைவாக விளக்கம் அளிக்க தட்டச்சு செய்தேன். ஹேய், நான் ஃபேன் ஜோன். உன் தொடர்பு எண் கிடைக்காததால் நான் அந்த சுவரை பயன்படுத்தினேன். எப்போது உன் பூனையை வந்து அழைத்துச் செல்லப் போகிறாய்? நான் அனுப்பியதும் ஷார்ட் ஸ்டேட்டஸ் டைப்பிங் என்று மாறியது. அந்த டைப்பிங் மெசேஜ் அரை மணி நேரமாக அப்படியே இருந்தது. கண் கலங்கும் வரை நான் திரையையே பார்த்துக் கொண்டிருந்தேன். நீதான் இலக்கை அடைந்தாய், அதனால் அது உனக்கே சொந்தம். அது ஏன் தவறாக புரிந்து கொள்ளும் வகையில் இருந்தது? என் சங்கடத்தை மறைக்க இருமல் வந்தாலும் என் அம்மாவுக்கு ரோமமுள்ள விலங்குகள் பிடிக்காது. பை எனக்கு வெறும் புள்ளிகளை மட்டுமே பதிலாக அனுப்பியிருந்தாள். சிறிது நேரம் கழித்து அவள் மற்றொரு செய்தியை அனுப்பினாள். நான் அவனை ஓரிரு நாட்களில் வந்து அழைத்துச் செல்கிறேன். என் உயிர் கடைசியாக என் உடலுக்குள் திரும்பியது. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதெல்லாம் நான் அவனை ஒரு அரசனைப் போல கவனித்துக் கொள்கிறேன். அவன் நன்றாக குண்டாக மாறுவதை நான் உறுதி செய்வேன். அப்படியே. பூனையின் பெயர் என்ன? நல்ல நேரம் கழித்து. பிரிவு. எனக்கு ஒரு குரல் செய்தியை அனுப்பினாள். அது வெறும் 2 நொடிகள் மட்டுமே ஓடியது. நான் யோசிக்காமல் அதை திறந்தேன். ஃபான் ஜுவான். பூனையின் பெயர் ஃபான் ஜுவான். அதிர்ச்சியில் என் கண்கள் விரிந்தன. என்னால் இதை நம்ப முடியவில்லை. எனவே ஆடியோவை உரையாக மாற்ற அழுத்தினேன். நிச்சயமாக இது கிண்டலாக இருக்க வேண்டும். இது தற்செயலாக நடந்திருக்க முடியாது. பள்ளி நட்சத்திரத்தின் பூனைக்கு என் பெயரே இருக்கிறது. ஃபான் ஜுவான். இது கேட்பதற்கு அப்படியே ஒரே மாதிரியாக இருக்கிறது. எழுத்துக்கள் வேறாக இருக்க வேண்டும். நான் நிச்சயமாக தவறாக கேட்டிருக்கிறேன். காதல் சுவர் பற்றி மீண்டும் பேச தைரியம் வராமல் நான் படுக்கையில் விழுந்தேன். அந்த ஆரஞ்சு நிற பூனை ஃபான் ஜுவான் நம்பிக்கையுடன் ஏறி என் வயிற்றின் மீது கனமாக அமர்ந்தது. என்ன இது? நீ ஈயத்தையா சாப்பிடுகிறாய்? புத்தாண்டிற்கு முன்பே நீ என்னை நசுக்கி விடுவாய். வீடு முழுவதும் உறவினர்களால் நிறைந்திருக்கிறது. இந்த ஆரஞ்சு பூனையை என் அறையில் ஒளித்து வைத்து 2 நாட்கள் ஆகிவிட்டன. என் அம்மா இன்னும் கவனிக்கவில்லை. பழைய காலனி பெட்டியில் சிறிது அரிசியை போட்டு தற்காலிக கழிப்பறையாக மாற்றினேன். உணவு கொடுத்தால் போதும், இந்த ஆள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பான். சாப்பிடுவதில் அவன் எந்த பிடிவாதமும் காட்டுவதில்லை. அவனது ஒரே சிறிய குறை நள்ளிரவில் அவன் கட்டாயப்படுத்தி என் போர்வையினுள் நுழைவதுதான். அவன் ஒரு ஹீட்டர் போலவே இருக்கிறான். என்னை வியர்க்க வைக்கிறான். அதிகாலையில் தாகமாக இருந்ததால் தண்ணீர் குடிக்க எழுந்தேன். ஜன்னலை திறக்க முயன்றபோது பால்கனியில் நிழல் ஒன்று மறைந்திருப்பதைக் கண்டேன். ஐயோ கடவுளே! பயத்தில் நான் நடுங்கத் தொடங்கினேன். 2 அடிகள் பின்வாங்கி சண்டையிட ஒரு துணி ஹேங்கரை எடுத்தேன். ஆனால் திடீரென்று அந்த நபர் என் மணிக்கட்டை பிடித்தார். அது நான் தான். ஏன் விளக்கை போடக்கூடாதா? இது நடுநிசி. நான் தூங்கிக் கொண்டிருக்கிறேன். நான் ஏன் விளக்கை போட வேண்டும்? இந்த நேரத்தில் நீ என் ஜன்னல் வழியாக வருவாய் என்று எனக்கு எப்படி தெரியும்? நீ உடை அணிந்திருக்கிறாயா? ஆமாம், அணிந்திருக்கிறேன். உனக்கு என்னதான் வேண்டும்? நான் இதைச் சொன்னதும் பைப்பிங் கைகளை ஊன்றி அந்த ஆரஞ்சு பூனையைப் போலவே சுறுசுறுப்பாக அறைக்குள் குதித்தான். அவன் எந்த சத்தமும் இல்லாமல் கீழே இறங்கினான். பூனை எங்கே? நான் திரும்பி கதவை பூட்டிவிட்டு கட்டிலுக்கு அருகில் இருந்த சிறிய விளக்கை ஆன் செய்து என் தாடையால் அந்த இடத்தை காட்டினேன். பை இன்பிங் அருகில் வந்து சட்டென்று போர்வையை இழுத்தான். அந்த ஆரஞ்சு பூனை தன் மீசையை ஆட்டிவிட்டு தூக்க கலக்கத்தில் அவனை முறைத்தது. பின்பு மீண்டும் கண்களை மூடிக்கொண்டு தூங்குவது போல நடித்தது. பூனையின் செயலை பார்த்து அவன் சிரித்தான். ஆஹா, உன்னுடன் இது ஜாலியாக இருக்கிறது. நன்றாக சாப்பிடுகிறது. தொந்தரவும் செய்வதில்லை. இந்த பெரிய பூனையை தூக்கிக் கொண்டுதான் மீண்டும் வெளியே ஏறப்போகிறாயா? பை இன்பிங் அமைதியாக இருந்து தன் கையை நீட்டி அந்த ஆரஞ்சு பூனையின் கழுத்தை பிடித்து தூக்கினான். பூனை உடனே கத்தத் தொடங்கியது. கால்களை உதைத்து என்னை பார்த்து உதவிக்கு அழைப்பது போல மியாவ் என்று கத்தியது. சும்மா இரு. நீ அப்பாவுடன் சென்றாலும் சரி, அம்மாவுடன் சென்றாலும் சரி, உனக்கு பசிக்காது. என்ன? அப்பா மற்றும் அம்மா. எனக்கு மிகவும் வெட்கமாக இருந்தது. நான் என் மூக்கை தேய்த்துக் கொண்டு என் வார்த்தைகளை விழுங்க வேண்டியதாயிற்று. இதற்கு என்ன பதில் சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் பை இன்பிங் என்னை விடுவதாக இல்லை. ஃபான் ஜுவான், இல்லையா? என்ன ஆச்சு? நான் தானாகவே பதில் சொன்னேன். அப்போதுதான் அவன் பூனையைத்தான் அப்படி அழைக்கிறான் என்று புரிந்தது. அதனால் சங்கடத்துடன் பார்வையை திருப்பிக் கொண்டேன். நீ ஃபான் ஜுவானை நன்றாக பார்த்துக் கொண்டாய். ஆ, நன்றி. நான் ஏதோ சாதாரணமாக சொல்வது போல கையை அசைத்தேன். ஆனால் பை இன்பிங் உதட்டில் ஒரு சிறிய புன்னகை பூத்தது. நான் முன்பே சொல்லிவிட்டேன், எதையும் விட்டுவிடு. நீ வெற்றி பெற்றுவிட்டாய். இந்த ஆட்டம் உன்னுடையது. ஆனால் இப்போது நான் பூனையை அழைத்துச் செல்கிறேன். அதற்கு பதிலாக என் வேறு ஏதேனும் ஒரு பொருளை எடுத்துச் செல்லக்கூடாதா? பை இன்பிங் என்னை ஏளனமான புன்னகையுடன் பார்த்தான். அவன் கையில் இருந்த பூனை எரிச்சலை ஊட்டும் வகையில் மியாவென்று கத்தியது. என் மூளை ஒரு கணம் வேலை செய்யாமல் நின்றது. நான் நேராகச் சென்று அவன் கையிலிருந்து பூனையை பறித்துக் கொண்டேன். பரவாயில்லை, இந்த பூனை என்னிடமே இருப்பதே மேல் என்று நினைக்கிறேன். பை இன்பிங்கின் புன்னகை சட்டென்று மறைந்தது. அவன் என்னை பார்த்த விதம் நான் ஏதோ பைத்தியம் என்பது போல இருந்தது. உண்மையாகவே என்னை விட இந்த கொழுத்த பூனையை தேர்ந்தெடுக்கிறாயா? நான் தலையை குனிந்து அதை வெறித்தனமாக தடவிக் கொண்டிருந்தேன். நிமிர்ந்து பார்க்க தைரியமில்லை. பை இன்பிங் ஏளனமாகச் சிரித்து சட்டென்று பூனையை மீண்டும் பிடுங்கிக் கொண்டு சுறுசுறுப்பாக பால்கனி வழியாக வெளியேறினான். நான் ஜன்னல் வழியாக பார்க்க விரைந்தேன். நல்லவேளை நான் தரைத்தளத்தில் வசிக்கிறேன். ஒருவேளை அவன் கீழே விழுந்திருந்தால் அவன் மருத்துவச் செலவை நான் தான் கட்டியிருக்க வேண்டியிருக்கும்.
கதவு மற்றும் ஜன்னல்களை சரிபார்த்த பிறகு விளக்கை அணைத்துவிட்டு படுக்கையில் விழுந்தேன். ஆனால் பேயின் பிங்கின் மனம் இன்னும் அறையில் தங்கியிருப்பதை என்னால் உணர முடிந்தது. அந்த எண்ணம் வந்தவுடன் நான் உடனடியாக என் தலையை உலுக்கினேன். என்னமோ ஏதோ எனக்கு பைத்தியம் பிடிப்பது போல் உணர்கிறேன். ஆனால் பேயின் பிங் இன்று இரவு வாசனை திரவியம் பூசியிருந்தாள் என்று நினைக்கிறேன். அது புதினா கலந்த புதிய எலுமிச்சை மணமாக இருந்தது. மிகவும் உற்சாகமளிக்கும் மனம். எனக்கு சிக்கல்தான். என் தூக்கம் முழுமையாக மறைந்துவிட்டது. மறுநாள் கண்களுக்கு கீழே பெரிய கருவளையங்களுடன் என் அறையிலிருந்து வெளியே வந்தேன். என் அம்மாவும் அத்தைகளும் இரவு முழுவதும் மஜோங் விளையாடிக் கொண்டிருப்பதை பார்த்து நான் அதிர்ச்சியடைந்தேன். கைகளை முதுகின் பின்னால் கட்டிக்கொண்டு நடந்து சென்று அம்மாவுக்கு பின்னால் நின்று பெரியதாக கொட்டாவியை விட்டேன். அம்மா, அந்த 8 எண் கார்டை போட்டால் நீங்கள் உடனே வெற்றி பெற்று விடுவீர்கள். என் அம்மா திரும்பி என்னை கடுமையாக முறைத்தார். உனக்கு என்ன தெரியும் சிறுவனே? உன் அம்மா ஒரு பெரிய வெற்றிக்காக காத்திருக்கிறாள். ஒரு சரியான கையை உருவாக்க முயல்கிறேன். நான் பெயருக்கு கைதட்டினேன். ஆனால் அம்மா சந்தேகத்துடன் என் கண்களை பார்த்தார். ஃபான் ஜுவான், நீ நேற்று இரவு திருடச் சென்றாயா என்ன? நீ சீக்கிரமே தூங்கச் சென்றதாக நினைத்தேன். ஏன் பிணம் போல இருக்கிறாய்? நான் அதை சமாளிக்க இருமுறை இருமிவிட்டு பழியை அவர்கள் மீது மாற்றினேன். நீங்கள் மஜோங் விளையாடி இரைச்சல் ஏற்படுத்தியதால் தான் அப்படி இருந்தது. அந்த சத்தத்தில் என்னால் இரவு முழுவதும் தூங்கவே முடியவில்லை. என் அம்மா சத்தமாக மூக்கை சிந்தினார். நீ சொல்வது உண்மையாக இருந்தால் சரி. நீ விடியற்காலையில் ஏதேனும் தில்லுமுள்ளு செய்ததாக தெரிந்தால் அவ்வளவுதான். நான் என்ன சொல்வதென்று தெரியாமல் அமைதியானேன். கொஞ்ச நேரத்திற்கு முன்புதான் சரியான கையை உருவாக்கப் போவதாக சத்தியம் செய்தால் அதற்குள் இதென்ன? எப்படியோ நான் அறைக்குச் சென்று கொஞ்சம் தூங்கலாம் என்று கிளம்பினேன். நான் அத்தை சானை கடந்து சென்றபோது விளையாட்டிலிருந்து கண்கள் எடுக்காமல் அவர் திடீரென சொன்னார், ஓ, நம் ஃபான் ஜுவான் வளர்ந்து விட்டான். இவன் நன்றாக உடை அணிகிறான். என்ன வாசனை திரவியம் பூசியிருக்கிறாய் பையனே? மிகவும் நன்றாக இருக்கிறது. டம். என் அம்மாவும் மற்ற 2 அத்தைகளும் என்னையே ஊடுருவி பார்த்தனர். அமைதியாக இருக்க முயன்று நான் என் சட்டையை தூக்கி முகர்ந்து பார்த்தேன். இதில் ஏதும் வாசனை வருகிறதா? நேற்று இரவு பயன்படுத்திய புதிய சோப்பாகத்தான் இருக்கும். நான் ஒரு முழுமையான ஆண். நான் ஏன் வாசனை திரவியம் பூச வேண்டும்? ஆண்டி சாண்ட் அந்த விஷயத்தை மேலும் வற்புறுத்தவில்லை. சரி, அந்த பாடி வாஷ் வாசம் மிகவும் ஆடம்பரமாக இருக்கிறது இல்லையா? அவர்களை திசை திருப்ப ஒரு சிறிய பதற்றமான சிரிப்பை சிந்திவிட்டு என் அறைக்குள் தஞ்சம் புக 100 மீட்டர் வேகத்தில் ஓடினேன். நான் ஜன்னலை அகல திறந்து காற்றோட்டமாக இருக்கச் செய்தேன். பேயின் பிங் எந்த வகை வாசனை திரவியத்தை பயன்படுத்துகிறார்? சபிக்கப்பட்டதே. வாசனை இவ்வளவு காலம் நீடிப்பது இது முற்றிலும் பைத்தியக்காரத்தனம். நான் ஒரு ஆணாக இருந்தும் எனக்காக அதை வாங்க வேண்டும் என்று தோன்றியது. இன்றும் நான் அதை பற்றித்தான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆர்வ மிகுதியால் அவர் அனுப்பிய குரல் பதிவை மீண்டும் கேட்டேன். உண்மையைச் சொல்ல போனால் அந்த அமைதியான குரல், பள்ளியில் பிரபலமான அந்த பெண்ணுக்கு நிச்சயம் ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. நான் மிகவும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தேன். நிமிர்ந்து பார்த்தபோது பெரிய வட்டமான பூனை கண்களை சந்தித்தேன். நான் அப்படியே உறைந்து போனேன். நான் ஜன்னல் திரையை திறந்ததும் இந்த ஆரஞ்சு நிற பூனை அது சொந்தக்காரனைப் போல உள்ளே நுழைந்தது. உள்ளே வந்ததும் அது மிகவும் விசித்திரமாக மியாவ் என்றது. அது மிகவும் ஒட்டிக்கொண்டிருந்தது. ஏன் மீண்டும் இங்கு ஓடி வந்தாய்? உன் அம்மா எங்கே? நான் அந்த பூனையை பிடித்தேன். அவமான உணர்வுடன் விரைவாக என் போனை அணைத்தேன். கையும் களவுமாக பிடிபட்டால் எப்படி இருக்கும் அந்த உணர்வு உங்களுக்கு தெரியும் தானே? அந்த ஆரஞ்சு பூனை என் கைகளிலேயே மல்லாக்கப்படுத்து என் மசாஜ் நுட்பத்தை மிகவும் ரசித்தது. ஆனால் நான் அதன் அம்மாவை பற்றி பேசிய வினாடியே அது அருவருப்புடன் வாலை ஆட்டி கண்களை மூடிக்கொண்டது. நான் பேச்சற்று போனேன். எவ்வளவு நன்றி கெட்ட குட்டி பையன் நீ. உண்மையிலேயே யார் சாப்பாடு போடுகிறார்களோ அவர்கள்தான் எஜமானர். ஏய், பூனையை அழைத்துச் செல்ல பைண்டிங் பிங்கிற்கு மெசேஜ் செய்யலாம் என்று நினைக்கும் போதே யாரோ ஜன்னல் கண்ணாடியில் தட்டினார்கள். நிச்சயமாக விளையாடுகிறீர்கள். இந்த பூனைக்கும் அதன் உரிமையாளரைப் போலவே அதே கெட்ட பழக்கங்கள் உள்ளன. முன்கதவு நன்றாக திறந்திருக்க இவர்கள் ஜன்னல் வழியாகவே குதித்து வருகிறார்கள். நான் கண்ணாடி வழியாக மெதுவாக முகர்ந்து பார்த்தேன். ஆம், அது நிச்சயமாக அந்த பழக்கமான சிட்ரஸ் மற்றும் புதினா வாசனைதான். எதை இவ்வளவு உற்று பார்க்கிறாய்? அவர் மீண்டும் கண்ணாடியில் தட்டினார், என் நெற்றிக்கு நேராக. ஃபான் ஜோன், அது மீண்டும் உங்கள் வீட்டிற்கு தப்பி வந்துவிட்டதா? நான் ஜன்னலை திறந்து அவனை உள்ளே வர அனுமதித்தேன். பைண்டிங் பிங்கை பார்த்ததும் அந்த ஆரஞ்சு பூனை நாங்கள் தற்காலிகமாக பயன்படுத்தும் அரிசி வாளிக்குள் தலை காட்டாமல் பதுங்கிக் கொண்டது. பைண்டிங் பிங் ஒரு பெருமூச்சு விட்டார். இன்று காலை கீழே இருக்கும் மற்ற தெருப்பூனைகளுக்கு நான் உணவளிப்பதை அவர் பார்த்துவிட்டார். அந்த சிறுவன் மிகவும் பொறாமைப்பட்டு கோபத்தை வெளிப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே ஓடிவிட்டான். நிச்சயமாக பைண்டிங் பின் அணிந்திருந்த கருப்பு ஜாக்கெட்டில் அந்த ஆரஞ்சு நிற பூனைக்கு சொந்தமில்லாத வெள்ளை நிற முடி இருப்பதை என் கண்கள் கவனித்தன. இதை கண்டதும் அந்த ஆரஞ்சு நிற பூனை என் கால்களில் உரசிக்கொண்டு பாவம் போல நடித்தது. மியாவ். நான் விரைவாக கீழே குனிந்து அதை வாரி எடுத்துக்கொண்டேன். ஐயோ, என் பாவம் செய்த செல்லமே, அவன் உன் மனதை உடைத்து விட்டானா? மியாவ், உன் அம்மா எல்லை மீறிவிட்டார். மற்ற பூனைகளுடன் கள்ளத்தொடர்பு வைத்துக் கொள்ள அவனுக்கு எப்படி துணிச்சல் வந்தது? என்ன ஒரு ஒழுக்கக்கேடு. மியாவ். பைண்டிங் பின்னால் சிரிப்பை அடக்க முடியாமல் மென்மையாகச் சிரித்தான். அந்த ஆரஞ்சு பூனையும் நானும் ஒரே நேரத்தில் அவனை திரும்பி பார்த்தோம். மன்னிக்கவும், இந்த சூழல் ஏதோ விசித்திரமாக பரிச்சயமானதாக தோன்றுகிறது. அவன் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் எதுவும் வராது என்று என் உள்ளுணர்வு சொன்னது. என்ன வார்த்தைகள்? நான் உடனே தற்காப்பு நிலையில் கேட்டுக்கொண்டேன். பைண்டிங் பின் தனது நீண்ட மெல்லிய விரல்களை நீட்டி அந்த ஆரஞ்சு பூனையின் நெற்றியில் கொட்டினான். அன்பான தந்தை மற்றும் அர்ப்பணிப்புள்ள மகன். நீ பூனையின் அம்மா, நான் அப்பா என்றால் நீ மறைமுகமாக என்னை ஏமாற்றுகிறாய் என்று அர்த்தம். உள்ளுக்குள் நான் புலம்பிக் கொண்டிருந்தாலும் வெளியே தைரியமாக அமைதியாக இருந்தேன்.
உன் துரோகத்திற்கான ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு வெளியே போ. நான் தூக்கத்தை ஈடு செய்ய வேண்டும். பூனையை பிடிக்க கையை நீட்டிய பாயிண்டிங் பின் சாதாரணமாக கேட்டான். நேற்று இரவு நீ சரியாக தூங்கவில்லையா? அது என் குற்றமா? அவன் கைப்பூனையை தொடப்போவதை பார்த்ததும் இயல்பாகவே நான் அதை இன்னும் இறுக்கமாக கட்டிக்கொண்டேன். அதை மறைக்க நான் குரலை உயர்த்தினேன். உன்னை புகழ்ந்து கொள்ளாதே. என் அம்மாவும் அவரோடு இருப்பவர்களும் இரவு முழுவதும் மாஜங் விளையாடி சத்தம் போட்டதால் தான் தூக்கம் வரவில்லை. உன் கற்பனையில் படமோட்டாதே. சரி, நீ சொல்வதே இருக்கட்டும் என்று பாயிண்டிங் பின் நக்கலான சிரிப்போடு பதிலளித்தான். இப்போது இந்த அழகானவன் தன் பூனையை திரும்ப பெற்றுக் கொள்ளலாமா? பாயிண்டிங் பின்னுடன் மோதும் ஒவ்வொரு முறையும் நான் தோற்றுப்போகிறேன் என்பதை உணர்ந்தேன். நான் அவனை விடப்போகும் நேரத்தில் அந்த ஆரஞ்சு பூனை வழக்கத்தை விட கோபமாக என் கைகளிலிருந்து குதித்து நேராக என் படுக்கையின் மேல் பாய்ந்தது. தன் வாளால் ஒரு தட்டு தட்டி என் போனை தரையில் சரியாக விழச் செய்தது. பாயிண்டிங் பின் குனிந்து என் பாஸ்வேர்டு இல்லாத பழைய போனை எடுத்தான். அது அந்த தாக்குதலில் அதிசயமாய் ஆன் ஆகி அன்லாக் ஆனது. அவன் திரையை ஒருமுறை பார்த்து புருவத்தை உயர்த்தினான். உடனே போனில் அந்த பழக்கமான ஆடியோ சத்தமாக ஒலிக்கத் தொடங்கியது. ஃபான் ஜோன். என்னது, அந்த பூனைக்கு ஃபான் ஜோன் என்று பெயரா? நான் அவ்வளவுதான், இன்று முடிந்துவிட்டேன் என்று நினைத்தேன். நான் அதை அவனிடமிருந்து பிடுங்க கையை நீட்டினேன். ஆனால் அவன் கையை மிக உயரத்தில் தூக்கிக் கொண்டான். ஃபான் ஜோன், நீ எப்போதும் என்னிடமிருந்து உண்மையை அறிய முயற்சி செய்கிறாய். என் இரவு நேர குரல் பதிவுகளை கேட்கிறாய். உனக்கு என் மேல் காதல் இருக்கிறது என்று மட்டும் சொல்லிவிடாதே. நான் அவன் கையிலிருந்து போனை தட்டி பறித்தேன். கண்ணாடி இல்லாமலே என் காதுகள் தக்காளி போல சிவந்திருப்பதை என்னால் உணர முடிந்தது. வைனிங் பின் சுவரில் சாய்ந்து கைகளை கட்டிக்கொண்டு நின்றான். எல்லாம் தெரிந்தவனைப் போல அவன் என்னிடமிருந்து விளக்கங்களை எதிர்பார்க்கும் தோரணையில் இருந்தான். நான் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு கடைசியில், சரி, உண்மை என்னவென்றால் அது என்று உளடத் தொடங்கினேன். திடீரென்று யாரோ என் அறைக்கதவை பலமாக தட்டினார்கள். என் அம்மா வெளியே இருந்து சத்தமாக கத்தினாள். ஃபான் ஜோன், பகல் நேரத்தில் ஏன் கதவை பூட்டி வைத்திருக்கிறாய்? சாண்டி அத்தையும் மற்றவர்களும் கிளம்புகிறார்கள். சீக்கிரம் வெளியே வந்து விடை கொடு. அந்த குரல் என் உயிரை காப்பாற்றியது. நானும் சத்தமாக பதிலுக்கு கத்தினேன். இதோ வருகிறேன். நான் வேகமாக அந்த ஆரஞ்சு பூனையை பிடித்து வைனிங் பின்னின் கைகளில் வலுக்கட்டாயமாக திணித்து பதற்றத்துடன் சீக்கிரம் தப்பித்து ஓடு என்று முணுமுணுத்தேன். வேகமாக, வேகமாக, சீக்கிரம். என் அம்மா இங்கே என்னை பிடித்து விட்டால் என் உயிர் தப்பவே தப்பாது. வைனிங் பின் ஆச்சரியப்படும் வகையில் ஒத்துழைத்து சட்டென்று ஜன்னல் சட்டத்தின் மீது ஏறினான். குதிக்கும் முன் அவன் குரலை தாழ்த்தி என்னை கேலி செய்தான். ஃபான் ஜோன், நாம் இப்போது ரகசிய காதலர்கள் போல தோன்றுகிறோம் என்று உனக்கு தோன்றவில்லையா? அந்த கருத்து என்னை நிலைகுலைய வைத்தது. பற்களை நரநரவென்று கடித்துக்கொண்டு அவனிடம் கோபமாக கத்தினேன். இங்கிருந்து கிளம்பு. என் காலை நீட்டி அந்த தற்காலிக பூனை தட்டை என் கட்டிலுக்கு அடியில் தள்ளினேன். தலைமுடியை கலைத்துவிட்டு இப்போதுதான் தூங்கி எழுந்தவர் போல கதவை திறந்தேன். அம்மா, நான் ஆழ்ந்து தூங்கிவிட்டேன். அவள் தன் கூர்மையான கண்களால் அறை முழுவதையும் மெதுவாக பார்த்தாள். இறுதியில் என்னை கடுமையாக முறைத்தாள். இங்கே ஏன் முன்னெப்போதையும் விட வாசனை திரவியத்தின் மனம் அதிகமாக வீசுகிறது? பயத்தில் என் இதயம் நின்றது. நான் அவளை மெல்ல தள்ளி கதவுக்கு வெளியே அனுப்பினேன். நீங்கள் போய் அந்த அத்தைகளிடம் விடைபெறுங்கள். என்ன வாசனை திரவியம்? நிச்சயமாக அது என் சோப்பின் வாசனைதான் உங்களுக்கு தெரிகிறது. கடைசியாக சீட்டு விளையாடிய அவளது நண்பர்கள் அனைவரையும் வீட்டிலிருந்து கிளம்பச் செய்தேன். மிகவும் சோர்வாக இருந்த நான் அப்படியே என் கட்டிலில் விழுந்தேன். என் போனியை சரிபார்த்தபோது பாயிண்டிங் பின் எனக்கு பல வாய்ஸ் நோட்களை அனுப்பியிருந்ததை கண்டேன். ஃபான் ஜோன், இந்த நன்றி கெட்ட பூனை வீட்டிற்கு வந்த உடனே மீண்டும் வெளியே செல்ல கதவை சுரண்ட தொடங்கிவிட்டது. அது உன்னிடம் மீண்டும் வர விரும்புவதாக நினைக்கிறேன். ஃபான் ஜோன், உனது வீட்டில் அதை தத்தெடுக்க முடியுமா? அது என்னுடன் இருக்க விரும்பவில்லை என்பது மிக தெளிவாக தெரிகிறது. அதன் பிறகு அந்த ஆரஞ்சு நிற பூனையின் இதயத்தை உருக்கும் சில குட்டி மெயாவ் சத்தங்கள் வந்தன. பாயிண்டிங் பின் மிக தெளிவான ஒரு புகைப்படத்தையும் அனுப்பியிருந்தாள். அந்த பூனை கதவு சட்டத்தில் தொங்கிக் கொண்டு மிகவும் பரிதாபமாக கதவை சுரண்டிக் கொண்டிருந்தது. அதன் அந்த முட்டாள் முகத்தை பார்க்கவே பாவம் என்று இருந்தது. உண்மையை சொல்ல போனால் எனக்குள் மிகப்பெரிய இரக்க உணர்வு ஏற்பட்டது. மிகவும் குழப்பத்தில் என் அம்மாவுக்கு வீட்டில் செல்ல பிராணிகள் வளர்ப்பது பிடிக்காது என்று பதில் அனுப்பினேன். பாயிண்டிங் பின் உடனடியாக எனக்கு ஒரு தந்திரமான யோசனையை சொன்னாள். இந்த குண்டு பூனைக்கு ஒரு சோகமான பின்னணி கதையை உருவாக்கு. பெற்றோர்கள் எப்போதும் அந்த மாதிரியான விஷயங்களை நம்பிவிடுவார்கள். அம்மா நிச்சயம் மனம் மாறுவார். நீ அவரை எப்போதும் ஃபான் ஜோன் என்று கூப்பிடுவதை நிறுத்தினால் போதும் என்று நினைத்துக்கொண்டு பெருமூச்சுடன் சரி, முயற்சி செய்து பார்க்கிறேன் என்று பதிலளித்தேன். நான் தைரியத்தை திரட்டிக் கொண்டு பாயிண்டிங் பின் உதவியுடன் அந்த பூனைக்குட்டியின் வாழ்க்கையைப் பற்றி ஒரு சோகமான கதையை உருவாக்கினோம். மீண்டும் தவறான யோசனைகளைச் சொல்லும் பாயிண்டிங் பின் போட்டோ ஆப் பயன்படுத்தி அதை ஒல்லியாக்கவா என்று கேட்டாள். அது பார்ப்பதற்கு பந்து போல உருண்டையாக இருக்கிறது. என் அம்மா இதை நம்புவார் என்று நினைக்கிறாயா? நான் பதறிப்போய் அவளை நிறுத்துமாறு மெசேஜ் செய்தேன். நீ என்ன செய்தாலும் அந்த குண்டு பூனையை மட்டும் பசியோடு விடாதே. எல்லாம் என்னிடம் விட்டுவிடு. என் அம்மாவிடம் எப்படி பேசுவது என்பதில் நான் கில்லாடி. அடுத்த நொடியே சாட்டில் பூனை மெயாவென்று சத்தம் போடும் வாய்ஸ் மெசேஜ் வந்தது. நான் ஒரு பெருமூச்சு விட்டு மனதில் தயார் செய்த ஸ்கிரிப்டை மீண்டும் நினைவு கூர்ந்தேன். மிகவும் சோகமான முகத்தை வைத்துக்கொண்டு என் அம்மா அறைக்குள் வேகமாகச் சென்றேன். ஐயோ, என்ன ஒரு பெரிய சோகம். முழுமையான பேரழிவு. என் அம்மா என்னை பார்க்கவே இல்லை. அவர் அருகில் இருந்த தூசியை தட்டும் துடைப்பத்தை எடுத்து என் தலை மீது வீசினார். ஹலோ, இது புத்தாண்டு. யாரோ கொலை செய்வது போல அலறாதே. இல்லையென்றால் என் செருப்பால் அடிவாங்கப் போகிறாய். ஐயோ, அந்த மிரட்டலுக்கு பிறகு நான் எதையும் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிஜமாகவே பயத்தில் கண்ணீர் வந்துவிட்டது. அம்மா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. நான் இந்த பாவம் செஞ்ச குட்டி பூனைக்குட்டியை பத்திதான் சொல்றேன். குளிர்ல நடுங்கி எலும்பும் தோலுமா ரொம்ப சோகமா இருந்த அந்த தெரு பூனை படத்தை வேகமா எடுத்து காட்டினேன். போனை அவங்க முன்னாடி நீட்டினேன்.
இந்த பாவம் செஞ்ச செல்லத்தை பாருங்க. என் நண்பன் ஒருத்தன் தெருவுல சுத்திட்டு இருந்தப்ப இதை பார்த்தான். ஆனா அவன் தங்குற இடத்துல வளர்ப்பு பிராணிகளுக்கு அனுமதி இல்லை. இந்த குட்டி பையன் ரொம்ப பயந்து போயிருக்கான். அந்த குளிரான தெருவுல மத்த காட்டு பூனைகள் எல்லாம் தினமும் இதை அடிச்சு துவம்சம் பண்ணுது. என் அளவுக்கு இதுக்கு அதிர்ஷ்டம் இல்லை. இதற்கு என்னை போல அன்பான, கருணையுள்ள, புரிஞ்சிக்கிற அம்மா இல்லை. இது தனியா அனாதையா இருக்கு. அதுவும் இந்த புத்தாண்டு நேரத்துல இதுக்கு ஒருவேளை சூடான சாப்பாடு கூட கிடைக்கல. அதனால உலகத்துலயே மிகச்சிறந்த அம்மாவான உங்களால இதை பத்தி யோசிக்க கூட முடியாதா? என் அம்மா என் சோக கதையை ஒரு நிமிஷத்துல உடைச்சிட்டாங்க. வேலை வெட்டி இல்லாத உனக்கு சோறு போடுறதே பெரிய பாடு. இப்போ ஒரு பூனைய வேற வீட்டுக்கு கூட்டிட்டு வரணுமா? அந்த பூனைய வீட்டுக்குள்ள கொண்டு வந்த உன்னையும் அதையும் சேர்த்து வெளியே துரத்திருவேன். நான் அங்கிருந்து தந்திரமா பின்வாங்கினேன். கவலை இல்ல, கையில இன்னும் ஒரு பலமான திட்டம் இருந்துச்சு. திட்டம் பி. அம்மா, நாம 2 பேரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா என்ன? என் நண்பனுக்காக இந்த பூனைக்குட்டியை கொஞ்ச நாள் மட்டும் நாம பார்த்துக்கிறதா வச்சுப்போம். யாராவது தத்து எடுக்க வந்த உடனே அத அனுப்பிடுவோம். இது எந்த தொந்தரவும் தராதுன்னு சத்தியம் பண்றேன். அம்மா ஒரு மாதிரி கேலியா சிரிச்சாங்க. உன் தந்திரம் என்கிட்ட பலிக்காது. நீ என்ன பண்றேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? இப்போவே சொல்லிடுறேன், அதுக்கு வாய்ப்பே இல்லை. விட்டு கொடுத்து போறேங்கிற அந்த பேச்சை தூக்கி போடு. இப்போவே என் ரூமை விட்டு வெளியே போ. கிளம்பு. கொடுமையில இல்ல, 10 வருஷமா மீன் வெட்டுற மீன்காரரோட கத்தியை விட என் அம்மாவோட இதயம் ரொம்ப கல்லா இருக்கு. தோற்று போனவரால சோர்ந்து போய் அவங்க ரூமை விட்டு வெளியே வந்தேன். அப்போதான் வீட்டுக்கு வந்த அப்பாவை தற்செயலா மோதினேன். ஏதோ அற்புதம் பார்த்தது போல என் கண்கள் மின்னுச்சு. என் செல்ல அப்பா சிரிச்ச முகத்தோட அவங்க கோட் பையில இருந்து ஒரு சிவப்பு உரையை எடுத்தாங்க. இதோ உனக்கான பணம். புத்தாண்டு போனஸ். என்கிட்ட இருக்கிறது இவ்வளவுதான். உன் அப்பா இப்போ கலி ஆஃப் ஆயிட்டேன். மின்னல் வேகத்துல அந்த உரையை என் பேண்ட் பாக்கெட்ல திணிச்சுக்கிட்டேன். ஐயோ, நீங்க ரொம்ப பணத்தாசை பிடிச்சவங்களா இருக்கீங்க. பணத்தை பத்தி பேசுறது நம்ம உறவையே கெடுக்குதுன்னு ஜோக் பண்ணினேன். அப்பா முகம் அப்படியே மாறிடுச்சு. அப்படியா சங்கதி? அப்போ அந்த உரையை திரும்ப கொடுத்துடு. நான் காது கேளாதது போல் நடித்துக் கொண்டேன். அப்பா, இதோ பாருங்க, இந்த பாவம் செய்த குட்டி பூனையின் புகைப்படத்தை பாருங்கள். அது மிகவும் மெலிந்து தனியாக இருக்கிறது. நமது குடும்பம் அதை வைத்துக் கொள்ள கூடாதா? என் அப்பா திடீரென்று குறுக்கிட்டார். அவர் தான் கொண்டு வந்த பெரிய பையிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான ஆரஞ்சு நிற பூனையை வெளியே எடுத்தார். நீ சொன்ன அந்த பூனை இதுதானா? ஏனென்றால் உண்மையைச் சொன்னால் இரண்டும் ஒன்று போல தெரியவில்லை. இந்த பூனை உன்னுடைய புகைப்படத்தை விட 30 பவுண்டு அதிகமாக இருக்கும் போலிருக்கிறதே. நான் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து நின்றேன். தொலைந்து போனதாக கூறப்பட்ட அந்த பருத்த பூனை என் அப்பாவின் ஒரு கையில் சிக்கி தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த பூனை தன் வாலைச் சுருட்டிக் கொண்டு குற்ற உணர்ச்சியுடன் பார்த்தது. என் வாய் திறந்தபடியே இருந்தது. அந்த பூனை சோகமாக ஒரு மெல்லிய சத்தத்தை எழுப்பியது. சத்தத்தை கேட்டு என் அம்மா அறையிலிருந்து வெளியே வந்து இடுப்பில் கை வைத்து கத்தினார். ஃபான் ஜோன், எலும்பும் தோலுமாக இருப்பதாக நீ சொன்ன காட்டுப்பூனை இதுதானா? இந்த பூனை எவ்வளவு குண்டாக இருக்கிறது, அதற்கு கழுத்தே இல்லை. நல்ல வேளையாக இந்த ஆரஞ்சு நிற பூனை அனைவரையும் ஈர்க்கும் குணம் கொண்டது. 5 வினாடிகளில் அது என் அப்பாவை முழுமையாக வசீகரித்துவிட்டது. என் அப்பா ஆதரவாக பேசியதாலும் என் இடைவிடாத கெஞ்சலாலும் அம்மா கடைசியில் சம்மதித்தார். அந்த பெரிய பூனைக்கு இருந்த துரதிர்ஷ்டம் நீங்க அதை தற்காலிகமாக வைத்துக்கொள்ள அம்மா ஒப்புக்கொண்டார். என் அம்மா அதற்கு ஃபீசாய் என்று அதிர்ஷ்டமான பெயரைச் சூட்டினார். ஃபீசாய்க்கு இங்கே எப்படி வாழ்வது என்று நன்றாக தெரியும். அம்மா அதன் பெயரைச் சொன்னாலே அது வாலை ஆட்டிக்கொண்டு வந்து அன்பை வெளிப்படுத்தும். அன்று இரவு பின்னிடம் அந்த பூனை எப்படி என் அப்பாவின் கையில் கிடைத்தது என்று மெசேஜ் செய்தேன். பின் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினார். அது கதவைச் சுரண்டிக் கொண்டே இருந்ததால் அதை நடைப்பயிற்சிக்கு அழைத்துச் சென்றேன். யார் கண்டது? கட்டிடத்தை விட்டு வெளியே வந்ததும் அது பைத்தியம் பிடித்தது போல் ஓடியது. அது அங்கே சென்ற ஒருவரின் மளிகை பைக்குள் திடீரென்று குதித்துவிட்டது. அவர் உன் அப்பா என்று எனக்கு அப்போது தெரியாது. ஒரு அந்நியரிடம் சென்று பூனையை கேட்பது கூச்சமாக இருந்தது. எனவே அவரை பின்தொடர்வது மட்டுமே எனக்கு வழியாக இருந்தது. அவர் உங்கள் வீட்டு கதவு வரை வருவதை நான் பார்த்துக் வந்தேன். என் போனை பார்த்து எனக்கு சிரிப்பு தாங்கவில்லை. தந்தைகள் எவ்வளவு அப்பாவித்தனமாக இருப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? அவன் தனது பிளாஸ்டிக் மளிகை பை திடீரென அதிக பாரமானதை உணர்ந்திருப்பான். ஆனால் உள்ளே இருக்கும் கூடுதல் சுமையை பார்க்க அவனுக்கு தோன்றவே இல்லை. நான் ஆவேசமாக டைப் செய்தேன், இதைத்தான் விதி என்று சொல்வார்கள். இது முற்றிலும் அதிர்ஷ்டம்தான். ஒரு தெருப்பூனையை உள்ளே ரகசியமாக கடத்தி வரும் கஷ்டத்திலிருந்து என்னை காப்பாற்றிவிட்டது. பைண்டிங் பின் பதிலளித்தாள். ஹே ஜூன், இதற்கெல்லாம் பிறகு நான் இன்னும் பூனையை பார்க்க உங்கள் வீட்டிற்கு வரலாமா? அதாவது சில நாட்களாக நான் தானே அதன் உரிமையாளராக இருந்தேன். நான் என் வகுப்பு அட்டவணையை விரைவாக பார்த்து மனதில் கணக்கிட்டேன். எந்த பிரச்சனையும் இல்லை. என் பெற்றோர் வேலைக்கு சென்றிருக்கும் போது வாரத்தில் எப்போது வேண்டுமானாலும் நீ வரலாம். பைண்டிங் பின் பதிலளித்தாள். சூப்பர். இன்று சீக்கிரமே தூங்கச் செல். குட் நைட். அவளுடைய கடைசி வாய்ஸ் நோட் மைக்ரோஃபோனில் ரகசியமாக பேசுவது போல மிகவும் மென்மையாக இருந்தது. அந்த சற்று கரகரப்பான குரல் என் காதுகளில் ஒருவித சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. சுயநினைவின்றி நான் அந்த பொத்தானை அழுத்தி அவளது ஆடியோவை எனக்கு பிடித்தமானவற்றில் சேமித்து வைத்தேன். தெரிந்து கொள்ளுங்கள், பள்ளியின் மிக அழகான பெண்ணிடம் எனக்கு எந்த தவறான எண்ணமும் இல்லை. அவளுடைய குரல் கேட்க நன்றாக இருந்தது, அவ்வளவுதான். எப்படி இருந்தாலும்
அடுத்த நாள் நான் நன்றாக தூங்கி எழுந்தேன். நான் என் போனை எடுத்தபோது எங்கள் வகுப்பு குரூப் சாட் மீண்டும் பெரும் குழப்பத்தில் இருந்தது. ஒரு முக்கியமான செய்தி. இந்த ஆண்டின் 2வது தைரியசாலி பைண்டிங் பெண்ணிடம் தனது காதலை சொல்ல முன்வந்துள்ளான். இருங்க, போன முறை வந்த அந்த தைரியமான பையனுக்கு என்ன ஆச்சு? அந்த விஷயம் அப்படியே முடிந்துவிட்டதா அல்லது என்ன? நான் முதல் ஆண்டிலிருந்தே பைண்டிங் பெண்ணுடன் ஒரே உயர்நிலைப் பள்ளியில்தான் படிக்கிறேன். அவளைச் சுற்றும் ஆண்களின் வரிசை பிரான்ஸ் வரை நீளும். அவள் யாரையாவது கண்டுகொண்டதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அவள் எப்போதும் தன் ரகசிய காதலை இதயத்திற்குள்ளேயே வைத்திருக்கிறாள். நான் பாப்கார்னுடன் முன்வரிசையில் அமர்ந்து வேடிக்கை பார்க்கிறேன். விஷயத்தை சொல்லுங்கள். அந்த ரகசிய காதலன் யார்? நானும் அந்த கேள்வியை வழிமொழிகிறேன். யார் அந்த மர்ம காதலன்? அதற்கு கீழே நூற்றுக்கணக்கானோர் அதே கேள்வியை மீண்டும் மீண்டும் கேட்டிருந்தனர். முதலில் அவர்கள் கேம்பஸ் கன்ஃபெஷன் போர்டை பற்றி பேசிக் கொண்டிருந்ததை பார்த்ததும் என் இதயம் நின்றது. ஆனால் அவளுடைய ரகசிய காதல் பற்றிய பதிவை பார்த்ததும் நான் நிம்மதி பெருமூச்சு விட்டேன். வெறும் வதந்திகளுக்காக இங்கே வந்திருக்கிறேன். நான் கன்ஃபெஷன் போர்டில் சமீபத்திய பதிவுகளை ஸ்க்ரோல் செய்தேன். வேடிக்கை என்னவென்றால் இம்முறை பதிவிட்டவர் அனானமஸாக ஒளிந்து கொள்ளவில்லை. அவருடைய பயனர் பெயர் சுருக்கமாக புவான் பாய் என்று இருந்தது. அவன் மிகவும் அமைதியானவனாக தெரிந்தாலும் அவனது பதிவில் ஒரே ஒரு திமிரான வாக்கியம்தான் இருந்தது. பை நிங் பிங், நான் திரும்பி வந்துவிட்டேன். உடனடியாக வளாகம் முழுவதும் ஒரே பரபரப்பு. நேரடியாக வேலை செய்ய தொடங்கினார்கள். அவர்கள் அந்த பாங்கு சுயவிவரத்தை கண்டுபிடித்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குழு அரட்டையில் பதிவிட்டனர். அந்த புகைப்படம் காதலனின் பார்வையில் எடுக்கப்பட்டது போல இருந்தது. பிங் மீதான எதிர்பார்ப்பு விண்ணை தொட்டது. குழு அரட்டை முற்றிலும் பரபரப்பானது. அவளது புகழ்பெற்ற முதல் காதல் இவன்தான் என்று அனைவரும் உடனே நினைத்துக் கொண்டனர். திரையை பார்த்ததும் என் நெஞ்சில் இருந்த அந்த பாரமான உணர்வு திடீரென மறைந்துவிட்டது. பூனைக்கு ஃபான் யுவான் என்று பெயரிட விரும்பியபோது அது எனக்காகத்தான் என்று நான் நினைத்தேன். பிங் என்னை சேர்த்தபோது ஏன் அப்படி விசித்திரமாக பேசினாள் என்பது இப்போது புரிந்தது. தொலைந்து போன பூனை பற்றி நான் பதிவிட்டபோது அந்த தடித்த கதாபாத்திரத்தின் எமோஜியை பயன்படுத்தியதுதான் காரணமாக இருக்கலாம். அது சரியாக அவளது முதல் காதலின் பாணியில் இருந்ததால் என்னை அவனாகவே தவறாக புரிந்து கொண்டாள். சில நாட்களுக்கு பிறகு பிங் திடீரென எனக்கு போன் செய்தாள். நான் போனை எடுத்து உனக்கு என்ன வேண்டும் என்று நேரடியாக கேட்டேன். பிங் குரல் மிகவும் அமைதியாக இருந்தது. நான் வீட்டில் இருக்கிறேனா என்று கேட்டு குண்டான பூனையை பார்க்க விரும்புவதாக சொன்னாள். நான் போனை வைத்துக்கொண்டு வீட்டில் அங்கும் இங்கும் நடந்தேன். அப்பா நடைப்பயிற்சிக்கு சென்றதையும் அம்மா மச்சான் விளையாடிக் கொண்டிருப்பதையும் உறுதி செய்தேன். ஆள் நடமாட்டம் இல்லை, எல்லாம் பாதுகாப்பாக இருந்தது. இருந்தாலும் வீட்டில் தனியாக இருப்பது எனக்கு சற்று பதற்றமாக இருந்தது. அவளிடம் வீட்டிற்கு வரச் சொன்னேன். பிங் மென்மையாக சிரிப்பது கேட்டது. பிறகு அவள் திடீரென போனை வைத்துவிட்டாள். நடந்ததை உணர்ந்து கொள்ள எனக்கு சில நொடிகள் ஆனது. தற்போதைய சூழலில் நான் சொன்னது பெற்றோருக்கு தெரியாமல் ரகசியமாக சந்திப்பது போல ஒலித்தது. என் நெற்றியில் நானே தட்டிக்கொண்டேன். நிஜமாகவே ஃபான் யுவான், நீ பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும். நான் எதை சொன்னாலும் அது தவறாகவே புரிந்து கொள்ளப்படுகிறது. முகத்தில் இருந்த சிவந்த நிறம் மறைய பாதி கிளாஸ் ஐஸ் தண்ணீரை அவசரமாக குடித்தேன். பிங் நம்ப முடியாத வேகத்தில் வந்து சேர்ந்தாள். அவள் எங்கே இருக்கிறாள் என்று கேட்க எனக்கு கூச்சமாக இருந்தது. ஃபேய் இவ்வளவு சீக்கிரம் மாறிவிட்டதே என்பதுதான் வருத்தம். தன் பழைய உரிமையாளரையே முழுமையாக புறக்கணிக்கிறான். பிங் எவ்வளவுதான் இறகு பொம்மையை ஆட்டினாலும் அந்த குண்டான ஆரஞ்சு பூனை கோபமாக தலையை திருப்பிக் கொண்டது. அது அவளை ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை. பிங் அந்த நிராகரிப்பை பற்றி கவலைப்பட்டதாக தெரியவில்லை. அவள் என்னை நேராக பார்த்து என் அம்மா பூனைக்கு சோபிக்கு பதிலாக ஃபேக்கி என்று பெயர் மாற்றிவிட்டதை சொன்னாள். அவள் வலுக்கட்டாயமாக அதன் சின்ன தாடையை சொரிந்து விட்டாள். அந்த புதிய பெயர் மிகவும் மோசமாக இருப்பதாகவும் பழைய பெயரே சிறந்தது என்றும் கூறினாள். நான் மட்டும் புருவத்தை உயர்த்தி அமைதியாக இருந்தேன். அந்த சூழல் உடனடியாக மிகவும் சங்கடமாக மாறியது. அதிர்ஷ்டவசமாக பிங் அதிக நேரம் அங்கு இருக்கவில்லை. அவள் கிளம்புவதற்கு சற்று முன்பு தனது ஜாக்கெட் பையில் இருந்து மிகவும் நேர்த்தியாக தயாரிக்கப்பட்ட ஒரு அதிர்ஷ்ட தாயத்தை எடுத்து என்னிடம் கொடுத்தாள். மங்கலான குளிர்கால சூரிய ஒளி அவளது நீண்ட கரிய முடியின் மீது பட்டு பிரகாசித்தது. அது ஒரு பெரிய விஷயமே இல்லை என்பது போல அவள் சாதாரணமாக அந்த தாயத்தின் சிவப்பு நூலை சுற்றிக் கொண்டிருந்தாள். கோவிலில் ஊதுபத்தி ஏற்றும்போது இதை வாங்கியதாகவும் இது மிகுந்த அதிர்ஷ்டம் தரும் என்றும் அவள் சொன்னாள். இதெல்லாம் தேவையில்லை என்று கூறி அவளுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு அதை வாங்கிக் கொண்டேன். அவள் தனக்காகவும் ஒன்று வாங்கினாளா என்று நான் கேட்டேன். பிங் இதை பற்றி கவலைப்படாதது போல அலட்சியமாக தலையசைத்தாள். இரட்டை மேற்கோள் குறி, நான் பாதுகாப்பாக இருந்தால் அதுவே போதும் என்று அவள் சொன்னாள். பின்பு அவள் கதவை சாத்தினாள். பிரகாசமான சூரிய ஒளியும் அவளது நிழலும் கதவின் மறுபுறமே தங்கிவிட்டன. அந்த அதிர்ஷ்ட தாயத்தை இறுக்கமாக பிடித்தபடி நான் அப்படியே நின்று கொண்டிருந்தேன். என் இதயம் கட்டுப்பாடின்றி வேகமாக துடித்தது. ஏதோ என் நெஞ்சுக்குள் பெரிய மேளங்கள் முழங்குவது போல இருந்தது. நான் எதையோ அதிகமாக கற்பனை செய்து குழப்பிக்கொள்கிறேன் என்று எனக்குள் சொல்லிக் கொண்டேன். நெஞ்சை வருடிக்கொண்டு சட்டென்று திரும்பி குளிர்ந்த தண்ணீரை அரை கிளாஸ் குடித்தேன். அன்று மாலை வகுப்பு குரூப் சேட்டில் மீண்டும் அறிவிப்புகள் குவியத் தொடங்கின. நான் அதை திறந்து பார்த்தபோது என்னால் நம்பவே முடியவில்லை. வழக்கம் போல ஒரு தைரியசாலி காதலை சொல்லி நிராகரிக்கப்பட்டிருக்கிறான் என்று நினைத்தேன். ஆனால் இது முற்றிலும் வேறு. முழு வளாகத்தின் இணையதளமும் இதனால் அதிரத் தொடங்கியது. பி சுவான் என்ற கணக்கிலிருந்து பானிங்பாங்கிடம் பகிரங்கமாக காதலை வெளிப்படுத்தியதே இதற்கு காரணம். குரூப் சேட்டில் யாரோ ஒருவர் பி சுவானின் அந்த பழைய புகைப்படத்தை மீண்டும் தோண்டி எடுத்தனர். அந்த படத்தில் இருந்தவன் உயரமாகவும் மெலிந்தும் மிகவும் அழகான முகத்துடன் பிங்கிற்கு அருகில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் பார்ப்பதற்கு ஏதோ காதல் நாவலின் கதாநாயகி போல இருந்தார்கள். நான் அந்த அதிர்ஷ்ட தாயத்தை எடுத்து மேஜை டிராயருக்குள் வீசி எறிந்தேன். இப்போது எல்லாம் தெளிவாக புரிகிறது. அவள் இத்தனை நாளாக இந்த ஒருவனுக்காகத்தான் காத்திருந்திருக்கிறாள். மதிய சூரியன் மறையத் தொடங்கியது. வெளிச்சம் முழுவதுமாக மறைந்ததும் என் அறை மிகவும் குளிராக மாறியது. தூங்கிக் கொண்டிருந்த ஃபாகாயை எடுத்து போர்வையடியில் வைத்துவிட்டு அதன் பருத்த ஆரஞ்சு நிறத்தை பார்த்துக் கொண்டிருந்தேன். பெரிய பெருமூச்சு விட்டு அதனிடம் மெதுவாகச் சொன்னேன், ஃபாய், உன் அம்மாவின் உண்மையான காதல் இன்று நகரத்திற்கு வந்துவிட்டது. இனி அவள் உன்னை பார்க்க வருவதற்கு நேரம் கிடைக்குமா என்று தெரியவில்லை. அந்த வெட்கமே இல்லாத பூனை இதை பற்றி சிறிதும் கவலைப்படவில்லை. அது தனது பாதத்தை நக்கிவிட்டு
அதன் பெரிய உருண்டையான கண்களால் என்னை பார்த்துக் கொண்டிருந்தது. அந்த குண்டு பூனையின் தலையை சொரிந்து விடாமல் என்னால் இருக்க முடியவில்லை. நாளை அதற்கு உயர்தரமான பதப்படுத்தப்பட்ட இறைச்சி வாங்கி தருவதாக வாக்களித்தேன். நான் அதனிடம், உன் அம்மா உன்னை மறந்தாலும் உன் சிறந்த நண்பனை நீ மறக்கக்கூடாது என்று சொன்னேன். கேன்களில் அடைக்கப்பட்ட இறைச்சி என்ற வார்த்தையை கேட்ட அடுத்த நொடியே ஃபோ காய் சட்டென்று உற்சாகமடைந்தான். மிகவும் அன்பாக நடந்து கொண்டு தன் பெரிய உரோமம் நிறைந்த தலையை என் உள்ளங்கையில் அழுத்தி உரசிக் கொண்டான். அந்த மதியத்திற்கு பிறகு பிங் பிங் பூனையை பார்க்க என் வீட்டிற்கு வருவதை பற்றி பேசவே இல்லை. இதற்கிடையில் ஃபை என் படுக்கையை தனது சொந்த சாம்ராஜ்யமாக முழுமையாக ஆக்கிரமித்துக் கொண்டான். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் அவன் ஒரே வழக்கத்தை தான் செய்கிறான். சொந்த வீட்டிற்குள் நுழைவது போல கதவை தள்ளி திறந்துவிட்டு வந்து தூங்கிக் கொள்கிறான். குளிர்கால விடுமுறை மிகவும் சலிப்பாக இருந்ததால் நேரத்தை கழிக்க பள்ளிமன்றத்தின் இணையதளத்தை பார்த்துக் கொண்டிருந்தேன். மன்றத்தில் ட்ரெண்டிங்கில் இருந்த 10 பதிவுகளில் 8 பதிவுகள் பிங் பிங் மற்றும் அவளது காதலன் பச்சுவான் பற்றிய வதந்திகளாகவே இருந்தன. யாரோ ஒருத்தர் அவர்களை நகரத்தில் நேரில் பார்த்ததாக உறுதிபட கூறினார்கள். அந்த பையன் உயரமாக, மிகவும் அழகாகவும் அவள் மிகவும் நேர்த்தியாகவும் இருந்ததாக சொன்னார்கள். அவர்கள் இருவரும் சேர்ந்து நடப்பது நிஜ வாழ்க்கை கதையில் வரும் சரியான ஜோடியைப் போல இருந்தது. அந்த காதல் கதைகளை படித்தபோது பிங் பிங்கின் கடந்த காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள எனக்கு ஆர்வம் ஏற்பட்டது. எனவே மாணவர் மன்றத்தின் முக்கிய பதிவுகளை ஆழமாக தேடினேன். என்னால் இதை நம்பவே முடியவில்லை. அந்த பகுதி பார்ப்பதற்கு பிங் பிங்கின் சுயசரிதை போலவே இருந்தது. நடுநிலைப்பள்ளி முதல் கல்லூரி வரை அவளது வாழ்க்கை வரலாறு விரிவாக பகிரப்பட்டிருந்தது. அவளது முன்னாள் வகுப்பு தோழி பிங் பிங் அழகாக இருந்ததால் அதிக கவனம் ஈர்த்தாள் என்று சொன்னாள். இதனால் நடுநிலைப்பள்ளியில் மற்ற சிறுமிகள் அவளை ஒதுக்கி வைத்தனர். இதுதான் அவளது பனி போன்ற குளிர்ந்த குணத்திற்கு காரணம். அவள் எப்போதும் தனித்தே இருப்பாள். யாராவது அவளை சீண்டினால் அவ்வளவுதான். அவர்களை உடனே அங்கிருந்து விரட்டிவிடுவாள். இப்போது கல்லூரியில் நிலைமை மிகவும் எளிது. அவளது முகமே ஒரு ஆயுதம் போலிருக்கிறது. அவள் மிகவும் அழகாகவும் யாராலும் நெருங்க முடியாதவளாகவும் இருக்கிறாள். உண்மையை சொல்லப்போனால் ஆண்கள் மற்றும் பெண்கள் என இருவருமே அவளை ரசிக்கிறார்கள். நான் ஃபையின் குண்டான கன்னங்களை மென்மையாக பிசைந்தேன். உன் அம்மா கல்லூரியில் ஒரு பிரபலமான நபர் போலிருக்கிறது என்று அவனிடம் சொன்னேன். நிச்சயமாக இணையத்தில் வரும் எல்லா வதந்திகளையும் நான் நம்பப்போவதில்லை. ஆனால் அந்த பதிவுகளை எல்லாம் படித்த பிறகு ஒரு முடிவுக்கு வந்தேன். பிங் பிங்கும் பச்சுவானும் சரியான ஜோடிதான் என்று நினைத்து வெறுப்பில் போர்வையை போர்த்திக் கொண்டு படுத்துக்கொண்டேன். இதையெல்லாம் நான் ஏன் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன்? சொல்லப்போனால் நாங்கள் இருவரும் பூனையை பகிர்ந்து கொள்ளும் நண்பர்கள் மட்டுமே. நாங்கள் நண்பர்கள் கூட இல்லை. எந்த காரணமும் இல்லாமல் இதை பற்றி யோசித்து நேரத்தை வீணடிக்கும் நான் ஒரு முட்டாள். அப்படியே மீண்டும் ஒரு சலிப்பான வாரம் கடந்து சென்றது. எனது செல்லப்பிராணி ஃபேசியல் ஒரு பவுண்ட் எடை அதிகரித்து தொப்பை போட்டதுதான் ஒரே அப்டேட். எனது குளிர்கால விடுமுறை சொல்ல முடியாத அளவுக்கு சலிப்பாக இருந்தது. நாள் முழுவதும் வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடந்து எனக்கு உண்மையிலேயே பைத்தியம் பிடித்துவிட்டது. எனவே நான் என் ஸ்மார்ட் போனை எடுத்து ஒரு சினிமா டிக்கெட் வாங்கினேன். தனியாக சென்று ஒரு மொக்கையான புத்தாண்டு நகைச்சுவை படத்தை பார்க்கலாம் என்று திட்டமிட்டேன். படம் தொடங்குவதற்கு சற்று முன்பு பாப்கார்ன் வாங்க கடைக்கு ஓடினேன். நான் தின்பண்டங்களுடன் உள்ளே சென்றபோது படம் தொடங்கியிருந்தது. தியேட்டர் இருட்டாக இருந்ததால் குனிந்தபடி இருண்ட படிக்கட்டுகளில் தடுமாறி கடைசி வரிசைக்குச் சென்றேன். ஆனால் ஒரு இருக்கையை கடக்கும்போது பலார் நீளமாக நீட்டப்பட்டிருந்த கால்கள் மீது தெரியாமல் இடறி விழுந்தேன். அசிங்கப்பட்டு கீழே விழுந்து விடுவேன் என்று நினைத்தபோது ஒரு குளிர்ந்த கை என் கையை இறுக்கமாக பிடித்தது. தடுமாறி சமாளித்து சங்கடத்துடன் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். திரும்பி பார்த்தபோது அதிர்ச்சியில் உறைந்திருந்த நிங்கினை பார்த்தேன். இரட்டை மேற்கோள் குறி. நீங்களும் தனியாகத்தான் வந்தீர்களா? அவள் கேட்ட கேள்வியின் சூட்சுமத்தை நான் உடனே புரிந்து கொண்டேன். ஆமாம் என்று சொல்லி அவளுக்கு அருகில் காலியாக இருந்த இருக்கையை பார்த்தேன். அவளது காதலன் பேனின் அடையாளமே அங்கு இல்லை. உங்கள் காதலன் உங்களோடு வரவில்லையா? நிங்ஃபின் புருவத்தை உயர்த்தினாள். நான் தான் முதலில் கேட்டேன். நான் மெதுவாக முணுமுணுத்தேன். நான் ஒரு பெருமையான தீவிர பேச்சிலர். தெளிவாக நான் தனியாகத்தான் வந்தேன். என்னை சுற்றி வர நான் யாருக்காவது பணம் கொடுப்பேன் என்று நினைக்கிறாயா? படம் மிக விரைவாக உச்சக்கட்டத்தை அடைந்தது. பிங்ஃபின் திரையை சுட்டிக்காட்டி ஏதோ சொன்னாள். உண்மையை சொல்லப்போனால் படம் மிகவும் நகைச்சுவையாக இருந்தது. ஆனால் பிங்ஃபின் எனக்கு அருகிலேயே உட்கார்ந்திருந்ததால் அவளது வாசனை திரவியம் எங்கும் பரவியிருந்தது. அது அதே புத்துணர்ச்சியூட்டும் எலுமிச்சை மற்றும் புதினா மணம். அதிகமாக இல்லை, ஆனால் அது என் மூக்கிற்குள் நுழைந்து என்னை கட்டிப்போட்டது. தலையை லேசாக திருப்பியபோது அந்த வாசனை இன்னும் வலுவாக வந்தது. அப்போது எங்கள் வரிசையில் இருந்த ஒருவர் கழிவறைக்கு எழுந்தபோது பிங்ஃபின் சட்டென்று அருகில் சாய்ந்தாள். அவள் குரலை குறைத்து என் காதருகே கிசுகிசுத்தாள். நாம் சந்திக்கும் போதெல்லாம் ஏன் ஒரு குட்டிநாய் போல என்னை மோப்பம் பிடிக்கிறாய் என்று கேட்க நினைத்தேன். பூமியே, என்னை அப்படியே விழுங்கிவிடு. நான் மிகவும் ரகசியமாகத்தான் இருந்தேன் என்று சத்தியம் செய்கிறேன். ஆனால் அவள் கையும் களவுமாக பிடித்துவிட்டாள். வெட்கத்தில் என் முகம் உடனடியாக தகித்தது. எனக்கு ஏதோ விசித்திரமான மற்றும் அருவருப்பான பழக்கம் இருப்பதாக பிங்ஃபின் நினைக்கிறாளா? வாய்ப்பே இல்லை. எந்த சாதாரண கல்லூரி மாணவன் மற்றவர்களை தற்செயலாக மோப்பம் பிடிப்பான்? எனவே நான் தைரியமாக முகத்தை வைத்துக்கொண்டு மெதுவாக பதிலளித்தேன். உனக்கு பிரமை பிடிக்கிறது. உங்களுடைய வாசனை திரவியம் மிகவும் அருமையாக இருக்கிறது. அதனால் அதை வாங்க அதன் பிராண்ட் என்னவென்று தெரிந்து கொள்ள விரும்பினேன். ஆனால் என் மொக்கையான காரணம் விஷயத்தை இன்னும் மோசமாக்கியது. என் மோசமான பொய்யை கேட்டு பிண்டிங் பின் மென்மையாகச் சிரித்தாள். அவள் என் கேள்வியை புறக்கணித்துவிட்டு தொடர்ந்து படத்தை பார்த்துக் கொண்டிருந்தாள். படம் முடியும் வரை நான் மிகவும் பதற்றத்துடன் அமர்ந்திருந்தேன். படம் முடியும் வரை எப்படா முடியும் என்று காத்திருந்தேன். படம் முடிவடைந்தது.
முடிவடையும் பகுதியை நான் முழுவதுமாக தவறவிட்டேன். நான் அங்கிருந்து தப்பிக்க வேகமாக எழுந்தேன். ஆனால் பிண்டிங் பின் என் பின்னால் அழைத்தாள். நான் உன்னை பார்க்க விரும்புகிறேன். நான் அப்படியே உறைந்து நின்றேன். என்ன? அவள் பெரிய பிரகாசமான கண்களுடன் என்னை பார்த்தாள். அந்த வாசனை திரவியத்தின் பெயரே நான் உன்னை பார்க்க விரும்புகிறேன் என்பதுதான். திடீரென்று திரையரங்கின் விளக்குகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் எரிந்தன. நான் பயந்து போய் அவசரமாக நன்றி கூறிவிட்டு ஏதோ பிசாசு துரத்துவது போல கூட்டத்திற்குள் புகுந்து தப்பித்தேன். வீட்டிற்கு வந்ததும் ஒரு முட்டாள் போல நான் உன்னை பார்க்க விரும்புகிறேன் என்ற வாசனை திரவியத்தை கூகுளில் தேடினேன். என்ன நடந்தது தெரியுமா? எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. நான் தாவோ பாவோ மற்றும் ஜிங்டாங் தளங்களில் தேடினேன். புவிடமும் கேட்டேன். சிட்ரஸ் மற்றும் புதினா வாசனையுடன் அந்த பெயரில் ஒரு பாட்டில் கூட சந்தையில் இல்லை. பிண்டிங் பின் தன் மனதில் தோன்றியதை வைத்து பொய் சொல்லியிருக்கிறாள். ஆனால் அப்படி செய்வதில் என்ன அர்த்தம்? நான் போனை இறுகப் பற்றிக்கொண்டு எதையோ குழப்பத்துடன் யோசித்துக் கொண்டே நின்றேன். இறுதியாக நான் கோபமாக டைப் செய்து வைத்திருந்த குறுஞ்செய்தியை அழித்தேன். ஒருவேளை அவள் தவறுதலாக வேறு பெயரை சொல்லியிருந்தால் என்ன செய்வது? அல்லது அவள் என்னை தவிர்க்க பொய் சொல்லியிருந்தால் அதை கேட்டு நான் துரத்துபவன் போல தெரிவேனா? நான் மிகுந்த விரக்தியில் இருந்ததால் என் கோபத்தை ஃபெயில் மீது காட்டினேன். அதன் குண்டான முகத்தை அழுத்தி பிசைந்தேன். என் அப்பா வேலையிலிருந்து வீட்டிற்கு வந்து ஃபெயில் கோபமாக உப்பி இருப்பதை பார்த்து என்னை கிண்டல் செய்தார். வாவ், இன்று உனக்கு ஒரு புதிய ஹேர் ஸ்டைல் கிடைத்திருக்கிறது போலிருக்கிறது. நான் குற்ற உணர்வுடன் என் செல்லப்பிராணியின் முடியை சரி செய்தேன். என் அப்பா வந்து என்னிடம் 2 கேளிக்கை பூங்கா டிக்கெட்டுகளை வீசினார். என் நண்பன் ஒருவன் இதை கொடுத்தான். வீட்டுக்குள்ளேயே எப்போதும் முடங்கி கிடக்காதே. யாராவது நண்பனை அழைத்துக் கொண்டு வெளியே போ. அவர் சொன்ன அந்த வெளிப்படையான குறிப்புகளை நான் முற்றிலும் புறக்கணித்தேன். டிக்கெட்டுகளை பிடுங்கி விவரங்களை பார்த்தேன். என்ன ஒரு கேலி கூத்து! 2 வளர்ந்த ஆண்கள் சேர்ந்து கேளிக்கை பூங்காவுக்கு செல்வதா? எவ்வளவு உருக்கமான காட்சி! விடுங்கப்பா எனக்கு. சற்றும் யோசிக்காமல் ஒரு செயலியின் மூலம் அந்த டிக்கெட்டுகளை விற்பனைக்கு வைத்தேன். 2 நிமிடம் கூட ஆகவில்லை. அதற்குள் யாரோ வாங்கிவிட்டார்கள். உடனடியாக அவை டிஜிட்டல் டிக்கெட்டுகள் என்பதால் நான் QR கோடை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாங்குபவருக்கு மெசேஜ் செய்தேன். அவள் மிகவும் மரியாதையுடன் ஒரு ரோஜா எமோஜியை பதிலுக்கு அனுப்பினாள். 2 நாட்களுக்கு பிறகு பிங்ஃபின் திடீரென்று ஒரு வாய்ஸ் நோட்டை அனுப்பினாள். ஹே, நாளைக்கு நீ ஃப்ரீயா? நம்ம 2 பேரும் சேர்ந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்கிற்கு போகலாமா? என் கண் இமை படபடவென துடித்தது. ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்று என் உள்ளுணர்வு எச்சரித்தது. நீ ஹாப்பி டே பார்க்கிற்கு போகப் போவதில்லை என்று சொல் என்று நான் கேட்க பிங்ஃபின் நொடியில் பதில் அளித்தாள். என் மனதை அப்படியே படிச்சுட்டே நடுங்கும் கைகளுடன் அந்த டிக்கெட்டுகளை வாங்கியவரின் ப்ரொஃபைலை வேகவேகமாக சரிபார்த்தேன். அவளது பயோவில் பைத்தியக்கார பெண், உயரம் 5'8" என்று இருந்தது. மர்மம் முடிவுக்கு வந்தது. அது நிச்சயமாக பிங்ஃபின்னின் ரகசிய அக்கவுண்ட் தான். ஆச்சரியம், பெண்கள் இயல்பாகவே பொய் சொல்பவர்கள். ஆனால் தங்கள் உயரத்தை பொறுத்தவரை அவர்கள் பொய் சொல்வதில்லை. உயரமான பெண்கள் தங்கள் பயோவை எழுதும்போது தங்கள் சரியான உயரத்தை பெரிய எழுத்துக்களில் அழுத்தமாக பதிவிட விரும்புவார்கள். அதை வெறுமையாக விட்டுவிடுவது அவர்களுக்கு சாத்தியமே இல்லை. இப்போது என் நிலையை பார்த்தால் எனக்குத்தான் லாபம். டிக்கெட் பணம் கிடைத்தது மட்டுமில்லாமல் பள்ளியின் மிக அழகான பெண்ணுடன் ரோலர் கோஸ்டர் சவாரி செய்யும் வாய்ப்பும் கிடைத்துள்ளது. இது மிகப்பெரிய வெற்றி என்றாலும் என்னிடம் இன்னும் கொஞ்சம் புத்திசாலித்தனம் எஞ்சியிருந்தது. அதனால் நான் பிங்ஃபினை உறுதியாக மறுத்தேன். பாதுகாக்கும் அங்கிள் மோடுக்கு மாறி மிகவும் சீரியஸான தொனியில் அவளை எச்சரித்தேன். நீ எதற்கெடுத்தாலும் பின்தொடரும் அந்த பங்கனைத்தான் நீ அம்யூஸ்மெண்ட் பார்க்கிற்கு அழைத்துச் செல்ல வேண்டும். நிச்சயமாக என்னை அல்ல. ஆனால் பிங்ஃபின் ஒரு நொடிக்கும் குறைவான நேரத்தில் பதிலடி கொடுத்தாள். பான் தான் என் காதலர் என்று உன்னிடம் யார் சொன்னது? பூம் பூம் பூம்! நிச்சயமாக அந்த வினாடியில் என் இதயம் அண்டை வீட்டார் எழும் அளவுக்கு வேகமாக துடித்தது. நான் பதற்றத்தில் எச்சிலை விழுங்கிவிட்டு அமைதியாக இருந்தேன். தெரியாதது போல் நடிக்காதே. பிச்சுவான் தான் உனக்கு மிகவும் பிடித்தமானவர் என்பது முழு கேம்பஸுக்கும் தெரியும். என் குழப்பத்தை பார்த்து பிங்ஃபின் சிரிப்பது போல தெரிந்தது. அவள் அனுப்பிய வாய்ஸ் நோட்டில் நிறைய சத்தங்கள் கேட்டன. கடைசியாக நான் உன் ஜன்னல் வழியாக உள்ளே வந்தபோது உனக்கு என்னை பிடிக்குமா என்று நேரடியாக கேட்டேன். இன்று வரை நீ எனக்கு சரியான பதிலை சொல்லவில்லை. கடவுளே, இதற்கு எப்படி பதில் சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. பிங்ஃபின், நீ ஆண்களின் இதயத்தை உடைப்பவளா? அவளுக்கு மிகவும் பிடித்தவன் கேம்பஸிற்கு திரும்பியிருக்கும் போது ஏன் அவள் இன்னும் என்னிடம் சில்மிஷம் செய்கிறாள்? நான் ஆக்ரோஷமாக என் போன் கவரின் விளிம்பை தேய்த்தேன். பற்களை நரநரவென கடித்தேன். பின் இப்படி அனுப்பினேன். கேளுங்கள், உங்கள் செல்லப்பெண்மணி தான் ஏற்கனவே ஒருவருக்கு சொந்தமானவர் என்று பதிவிட்ட பிறகு நீங்கள் மற்ற ஆண்களிடமிருந்து தள்ளி இருப்பதுதான் நல்லது. என் கருத்து இதுதான். நான் மிகவும் உறுதியாகவும் நம்பிக்கையுடனும் பேசினேன். ஆனால் திடீரென்று நிங்பாங் எனக்கு வீடியோ அழைப்பு விடுத்தான். நான் முற்றிலும் அதிர்ந்து போனேன். என் விரல் நடுங்கியது. தற்செயலாக ஆன்சர் பொத்தானை அழுத்திவிட்டேன். போன் திரை ஒரு வினாடி அதிர்ந்தது. பின்னர் தங்க நிற கண்ணாடி அணிந்த ஒரு நபரின் முகம் திரையில் தோன்றியது. அவன் பார்க்க அச்சு அசலாக ஒரு கஞ்சனை போல இருந்தான். ஒரு நாகரிகமான கஞ்சன். என்ன விஷயம் என் நல்ல நண்பரே? என்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். நான் பை சுவான். சந்தேகமே இல்லை, இவன்தான் அந்த மன்றத்தில் அனைவரும் கிசுகிசுத்த அந்த புகழ்பெற்ற காதலன். ஆனால் விடுங்கள், இப்படிப்பட்ட பெயர்களை கேட்டாலே புத்திசாலிகள் எவருக்கும் இவர்கள் இருவரும் குடும்பம் என்பது புரிந்துவிடும். நான் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தேன். சில நொடிகள் திரையையே பார்த்து கொண்டிருந்தேன். பின் கவனமாக கேட்டேன். தவறாக நினைக்க வேண்டாம், நீங்களும் பிங்கும் உடன்பிறப்புகளா? பை சுவான் தனது கண்ணாடியை சரிசெய்து பொறாமைப்படும் அளவுக்கு அமைதியாக
அமைதியாக புன்னகைத்து, உடன்பிறப்புகளா? இல்லை இல்லை இல்லை, நான் அவளுடைய அண்ணன். திடீரென்று ஒரு கை சட்டென உள்ளே நுழைந்து அவனிடமிருந்து போனை பறித்தது. பிங்பிங்கின் முகம் திரையில் தெரிந்தது. மிகவும் சலிப்புடன் இருந்தாள். நாங்கள் வெறும் இரட்டையர்கள் தான். மிகையாக பேசாதே. இந்த தற்பெருமைக்காரனை பொருட்படுத்தாதே. அவளுக்கு அருகில் பை சுவான் மிகுந்த ஏளனத்துடன் சிரித்தான். உண்மையாகவே அவனை ஓங்கி அறைய வேண்டும் போல இருந்தது. என் இதயம் ரோலர் கோஸ்டர் போல ஏறி இறங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் கடைசியில் அது அமைதியடைந்தது. என்னால் நிம்மதியாக சுவாசிக்க முடிந்தது. உன் பெயர் ஃபான் யுவான் இல்லையா? பை சுவான் மீண்டும் தனது முகத்தை கேமரா முன் கொண்டு வந்தான். என் எரிச்சலூட்டும் தங்கை நிச்சயமாக உனக்கு நிறைய தலைவலிகளை கொடுக்கிறாள் இல்லையா? அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். எப்படி இருந்தாலும் நண்பா, நான் வெளிப்படையாக பேசும் ஆள், அதனால் சுற்றி வளைக்காமல் நேரடியாக கேட்கிறேன். என் தங்கையை திருமணம் செய்து கொள்ளும் எண்ணத்துடன் நீ காதலிக்க தயாரா? நான் அப்படியே சிலையாக உறைந்து போனேன். வாய் பிளந்தபடி நின்றேன். என்னால் பரிதாபமாக மூச்சுவிட மட்டுமே முடிந்தது. பிங் சட்டென போனை பறித்துக் கொண்டாள். திரைக்கு பின்னால் அவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு தெளிவாக கேட்டது. அவள் அவனை மெல்லிய குரலில் கத்தினாள். உனக்குத்தான் பைத்தியமா என்ன? அவனை பயமுறுத்தாதே. ஒரு நிமிடம் இரு. அவள் முதலில் இந்த விசித்திரமான திருமணத்தை பற்றி குறை சொல்லி இருக்க வேண்டாமா? அவளது விசித்திரமான எதிர்வினை என்னை இன்னும் பதற்றமடைய செய்தது. நம்பவே முடியவில்லை. பையின் குரல் மிகுந்த நம்பிக்கையுடன் ஒலித்தது. உளவியலை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இதை டோர் இன் த ஃபேஸ் நுட்பம் என்று சொல்வார்கள். முதலில் அந்த நபரிடம் ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை வைக்க வேண்டும். உதாரணமாக திருமணம் செய்ய கேட்பது போல அவரை சங்கடப்படுத்தும் ஏதோ ஒன்று. பிறகு கொஞ்சம் இறங்கி வந்து அவரை உங்கள் காதலனாக இருக்க சொல்லி கேளுங்கள். இது எல்லாமே பார்வையை பொறுத்ததுதான் தம்பி. அப்போது ஒரு சாதாரண காதல் உறவை ஒப்புக்கொள்வது பெரிய விஷயமில்லை என்று அவர் நினைப்பார். அற்புதம், நீங்கள் உண்மையிலேயே ஒரு மேதைதான். நான் சொல்வதற்கு வார்த்தையே இல்லாமல் அமைதியாகிவிட்டேன். மெல்லிய தயக்கமான குரலில் நான் தொலைபேசியில் குறுக்கிட்டேன். ஹலோ நண்பர்களே, நீங்கள் பேசுவதை என்னால் தெளிவாக கேட்க முடிகிறது. வீடியோவில் இருந்த அந்த இரு சகோதரர்களும் உடனடியாக பேச்சற்று போயினர். பை நிங்பிங் மீண்டும் தொலைபேசியை சரியாக பிடித்தாள். அவள் திரையின் வழியாக என்னை உற்று பார்த்தாள். அவளது காதுகள் சற்று சிவந்திருந்தன. நாளை நீ பொழுதுபோக்கு பூங்காவிற்கு வருகிறாயா இல்லையா என்று கேட்டாள். உன்னிடம் நேரில் பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. இரட்டை மேற்கோள் குறி. அதை சொன்ன பிறகு அவள் கண்கள் என்னை தாண்டி கால்களை மேலே நீட்டி படுத்திருந்த ஃபை மீது விழுந்தன. இந்த கொழுத்த பூனை ஏன் இன்னும் உன் படுக்கையில் படுத்திருக்கிறது? இயல்பான உள்ளுணர்வால் நான் ஃபையின் பெரிய தலையை அவளை பார்க்காதபடி உடனே மறைத்தேன். அது படுக்கையில் தூங்காமல் வேறு எங்கே தூங்கும்? அது மட்டுமல்லாமல் இந்த கடும் குளிரில் அதுதான் எனது இயற்கை ஹீட்டர். பை நிங்பிங் தனது கண்களை மிக ஆபத்தான முறையில் சுருக்கினாள். நீயே அதை மோதிரம் வீசும் விளையாட்டில் வென்றாய். நீ காட்டும் பாரபட்சம் மிக வெளிப்படையாக தெரிகிறது. நான் அவளுடைய வார்த்தைகளையே அவளிடம் மிகுந்த நம்பிக்கையுடன் திருப்பிக் கூறினேன். இங்கே பார் சகோதரி, நீயே அதை சொன்னாய். பூனை என்னிடம் இருக்கட்டும், நீ கண்டிப்பாக என்னுடன் இருக்க வேண்டாம். தொலைபேசியின் பின்னணியில் பயானின் கேலி செய்யும் சிரிப்பு சத்தமாக எதிரொலித்தது. பிங் ஆழமாக மூச்சை இழுத்தாள். அவளது பார்வை ஆக்ரோஷமாக மாறியது. பற்களை கடித்துக்கொண்டு அவள் கோபமாக பேசினாள். நான் சொன்னதை திரும்ப பெறுகிறேன். நாளை நீ அந்த கொழுத்த பூனையை வெளியே தள்ளிவிட்டு நான் உன்னுடன் தங்குவேன். ஞாயிற்றுக்கிழமை பொழுதுபோக்கு பூங்காவில் சூரியன் பிரகாசமாக இருந்தது. ஆனால் -10 டிகிரி குளிரில் வீசிய காற்று நம் இருப்பையே கேள்விக்குள்ளாக்கியது. நான் மிகவும் தடிமனான குளிர்கால ஆடையை அணிந்திருந்தேன். நான் வீட்டை விட்டு வெளியே வந்ததும் அந்த உறைய வைக்கும் காற்று என் முகத்தில் மோதி என்னை பின்னோக்கி தள்ளியது. நான் சரியாக பூங்காவின் நுழைவாயிலுக்கு சென்றேன். ஒரு டெடி கரடி போல நன்றாக போர்த்தியிருந்தேன். பிங் மிக மெல்லிய கருப்பு கம்பளி கோட் மற்றும் உள்ளே தோல் நிறத்திலான மெல்லிய ஆடையை மட்டுமே அணிந்திருந்ததை நான் கவனித்தேன். பெரிய ஜாக்கெட்டுகள் அணிந்திருந்த கூட்டத்திற்கு மத்தியில் அவள் மட்டும் தனித்து தெரிந்தாள். நான் முகம் சுளித்தபடி அவளிடம் நேராகச் சென்றேன். உண்மையாகவே குளிரை பொறுத்துக்கொண்டு அழகாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறாயா? உங்களுக்கு குளிரே இல்லையா? கொடுமையான குளிரால் உதடுகள் ஊதா நிறமாக மாறியிருந்தாலும் பிடிவாதமாக அவற்றை மூடிக்கொண்டாள். நான் நன்றாகத்தான் இருக்கிறேன். நாங்கள் இருவரும் நுழைவாயிலை நோக்கி திரும்பினோம். திடீரென்று ஒரு பலமான குளிர்காற்று வீசியது. நிங்பிங்கால் அதை தாங்க முடியவில்லை. அவள் பலமாக தும்மி தனது முரட்டுத்தனமான பிம்பத்தை சிதைத்துக் கொண்டாள். இதைத்தான் நன்றாக இருக்கிறாய் என்று சொல்கிறாயா என்பது போல நான் அவளை பார்த்தேன். ஒரு டேட்டிங்கிற்காக ஆஸ்பத்திரியில் ஐவி ட்ரிப் ஏற்றும் நிலைக்கு சென்று விடாதே. இந்த கடும் குளிர்காலத்தில் ஏன் யாராவது திறந்தவெளி ரோலர் கோஸ்டரில் சவாரி செய்வார்கள் என்று எனக்கு புரியவில்லை. இந்த வானிலையில் ரோலர் கோஸ்டரில் ஏறினால் நீங்கள் உறைந்த ஐஸ் சிலையாகத்தான் கீழே இறங்குவீர்கள். இன்னும் மோசமாக, தூரத்தில் தெரிந்த ரோலர் கோஸ்டர் தடங்களை சுட்டிக்காட்டும் அந்த ஆபத்தான யோசனையை பிங் முன்மொழிந்தாள். அதில் ஏற உனக்கு தைரியம் இருக்கிறதா? என் முகம் விரக்தியில் இருண்டது. காதலுக்காக என் உயிரை பணயம் வைக்க வேண்டுமா? அல்லது உனக்கு வாழ பிடிக்கவில்லையா? இந்த கடும் குளிர் போதாதா? எனது மௌனமான மறுப்பை பார்த்த பிங் முகத்தில் ஏமாற்றத்துடன் காணப்பட்டாள். பிறகு நீ எதில் ஏற விரும்புகிறாய்? பெண்டுலம், கடற்கொள்ளையர் கப்பல், ராட்சத ஃப்ரீஃபால் டவர் அல்லது மேரி கோ ரவுண்ட்? அவள் தனது உயிருக்கு ஆபத்தான விருப்பப் பட்டியலை முடிப்பதற்குள் நான் அவளை தடுத்தேன். இன்று நான் இதில் மட்டும்தான் ஏறப்போகிறேன். இயல்பாகவே பூங்காவிலேயே சூடாக இருந்த ஒரே உட்புற விளையாட்டு அதுதான். கடைசியில் பிங்கும் நானும் சத்தம் போடும் குழந்தைகளுக்கிடையே தனித்தனி பிளாஸ்டிக் குதிரைகளில் அமர்ந்திருந்தோம். நான் என் போனை எடுத்து ரகசியமாக எங்களுடைய ஒரு விசித்திரமான புகைப்படத்தை எடுத்தேன். பிங் மிகவும் உயரமாக இருப்பதால் அவளது நீண்ட கால்களை அந்த சிறிய குதிரையில் வைக்க இடமில்லாமல் தொங்கிக் கொண்டிருந்தது. உண்மையைச் சொல்லப்போனால் அந்த காட்சி பார்ப்பதற்கு பரிதாபமாகவும் வேடிக்கையாகவும் இருந்தது.
அறை சூடாக இருந்தும் அங்கேயே இன்னும் சிறிது நேரம் இருக்க விரும்பிய எனக்கு அந்த சுழலும் டீக்கப் விளையாட்டுக்கு அவளை இழுத்துச் செல்வதைத் தவிர வழியில்லை. முழு காலை நேரத்தையும் நாங்கள் அனைத்து உட்புற அமைதியான விளையாட்டுகளில் கழித்தோம். நான் தண்ணீர் வாங்கச் சென்ற நேரத்தில் பீ நிங்பிங் 2 ஸ்கூப் ஐஸ்கிரீம் வாங்கி என்னிடம் கொடுத்தாள். இன்று உனக்கு மகிழ்ச்சியாக இருந்ததா? நான் அந்த ஐஸ்கிரீமை வாங்கிக் கொண்டு அவளுக்கு நன்றி சொன்னேன். எனக்கு மிகவும் பிடித்திருந்தது, உனக்கு இல்லையா? அவள் மெதுவாக தனது கண்களை கீழே பார்த்துக் கொண்டாள். மம், ஆம், நான் மகிழ்ந்தேன், ஆனால் ஏதோ ஒரு சுவாரஸ்யம் குறைந்ததாக உணர்கிறேன். நான் எனது ஐஸ்கிரீமை பெரிய கடியாக கடித்தேன். ஏன், உனது மூளை உறைந்து விட்டதா அல்லது என்ன? வெளியே இருந்த ரோலர் கோஸ்டரை பார்த்த அவள் ஏதோ ஒரு சோகம் நடப்பது போல அதை பார்த்தாள். இங்கே வருவதற்கு முன்பே அவள் அனைத்தையும் மிகச்சரியாக திட்டமிட்டிருந்தாள். முதலில் உன்னை ரோலர் கோஸ்டர் அல்லது கடற்கொள்ளையர் கப்பலுக்கு அழைத்துச் செல்லவே திட்டமிட்டேன். கடற்கொள்ளையர் கப்பல் மற்றும் பேய் மாளிகை போன்றவை மிகவும் தீவிரமானவை, அதனால் நான் பயந்தால் என்னை பாதுகாத்து நீ சிறந்த காதலன் என்பதை நிரூபிக்க உனக்கு சரியான வாய்ப்பாக இருக்கும். அவள் சிறிது தயங்கி முணுமுணுத்துவிட்டு உளறிவிட்டாள். குறைந்தது சாப்பிட்டுவிட்டு தூங்கும் அந்த தடித்த பூனையை விட நான் அழகானவள் என்று நான் நிரூபிக்க வேண்டும். நான் அவளையே விரிந்த கண்களுடன் பார்த்தேன். இது என்ன மாதிரியான திரைக்கதை? ஏதோ மலிவான நாடகத்தின் வசனம் போல இருக்கிறது. ஆனால் பிங்பிங்கின் அந்த அப்பாவித்தனமான முகத்தை பார்த்தபோது அந்த இனிமையான முரண்பாடு என்னை சிரிக்க வைத்தது. நான் நீண்ட நேரம் அமைதியாக இருப்பதை கவனித்தாள். பிங்பிங் நரம்பு தளர்ச்சியுடன் தனது வாயை சுழித்தாள். மன்னிக்கவும், எனது திட்டங்களால் சூழலை கெடுத்துவிட்டேன். நாம் ஏன் ஃபெர்ரிஸ் வீலுக்கு செல்லக்கூடாது? நாங்கள் இருவரும் ஒரே நேரத்தில் அதையே சொல்லிவிட்டோம். பேசி முடித்ததும் நான் ஓடிவிடுவேன் என்று பயந்தவள் போல எனது ஜாக்கெட் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு ஃபெர்ரிஸ் வீலை நோக்கி ஓடினாள். குளிர்ந்த காற்றில் உயரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த அறை லேசாக முன்னும் பின்னும் அசைந்தது. ஃபெர்ரிஸ் வீல் மெதுவாக உச்சிக்குச் சென்றபோது என்னால் தவிர்க்க முடியாமல் கீழே எட்டி பார்த்தேன். உடனடியாக மயக்கத்தால் என் கால்களில் பிடிப்பு ஏற்பட்டது. ஃபான் ஜான், ஏன் பலர் ஃபெர்ரிஸ் வீலில் காதலை சொல்கிறார்கள் என்று தெரியுமா? எனக்கு நேர் எதிரே அமர்ந்திருந்த பிங்பிங் திடீரென அந்த அமைதியை கலைத்தாள். என் மூளை முற்றிலும் செயலிழந்து போனது. சரி, அது ரொமாண்டிக்காக இருப்பதால் இருக்கலாம். வேறு ஏன் இருக்க முடியும்? பின் அவள் தனது கையை உயர்த்தி 100 மீட்டர் உயரத்திலிருந்து கீழே இருந்த ஜன்னலை காட்டினாள். உளவியல் ரீதியாக பார்த்தால் ஒருவர் உயரமான இடங்கள் போன்ற பயமுறுத்தும் விஷயங்களை எதிர்கொள்ளும்போது உடல் இயல்பாகவே அதிக அட்ரினலினை சுரக்கும். பயத்தால் ஏற்படும் இந்த உடல் மாற்றத்தை காதல், உற்சாகம் அல்லது வயிற்றில் பட்டாம்பூச்சிகள் பறப்பது போன்ற உணர்வுகளாக மூளை எளிதில் குழப்பிக்கொள்ளும். அதனால்தான் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் விளைவு காரணமாக பலர் இதய துடிப்பை காதல் என்று தவறாக நினைக்கிறார்கள். திடீரென்று எல்லாம் எனக்கு புரிந்தது. அதனால்தான் முன்னாள் ரோலர் கோஸ்டர் மற்றும் பேய் மாளிகைக்கு என்னை வற்புறுத்தினாயா? இது அனைத்தும் உனது தீய திட்டத்தின் ஒரு பகுதியா? பிங்பிங் எந்த வெட்கமுமின்றி தலையை ஆட்டினாள். ஆமாம், என் தந்திரங்கள் மிகவும் பரிதாபமாக இருந்தன. நான் குறுக்கு வழிகளை தேடியிருக்கவோ அல்லது ஏமாற்ற முயற்சித்திருக்கவோ கூடாது. உண்மையைச் சொல்லப்போனால் உங்கள் கோட்பாட்டில் ஒரு பெரிய குறை இருப்பதாக நான் நினைக்கிறேன். நான் மூடுபனி படிந்த கண்ணாடிக்கு அருகில் சாய்ந்து என் விரலால் ஒரு சிறிய வட்டத்தை வரைந்தேன். சுற்றுப்புறம் நம் எண்ணங்களை முற்றிலும் பாதிக்கிறது. ஆனால் இந்த சூழல் எப்போதும் நம்மை ஏமாற்றுவதில்லை என்று நான் நம்புகிறேன். மாறாக இது நீங்கள் பேசுவதற்கு தேவையான தைரியத்தை மட்டுமே வழங்குகிறது. ராட்டினத்தில் காதலை சொல்பவர்கள் அட்ரினலின் அவர்களின் முடிவெடுக்கும் திறனை பாதிப்பதால் மட்டும் அதை செய்வதில்லை. அவர்கள் அநேகமாக அந்த ராட்டினத்தில் ஏறுவதற்கு முன்பே முடிவெடுத்திருப்பார்கள். அவர்களுக்கு தேவைப்பட்டது அந்த சிறிய துணிச்சலான உந்துதல் மட்டுமே. அப்படித்தானே? நிங்பிங் என்னை உற்று நோக்கினாள். நீண்ட நேரம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அந்த குளிரான காற்று மீண்டும் கேபினை லேசாக உலுக்கியபோது, இதோ பார், அவள் திடீரென நீட்டி என் கையை இறுக்கமாக பிடித்தாள். உன்னிடம் காதலை சொல்ல எனக்கு எப்போதும் தைரியம் இருந்திருக்கிறது. நான் பயந்தது என்னவென்றால் மிகவும் நேரடியாக சொல்லி உன்னை பயமுறுத்தி விடுவேனோ என்றுதான். வேஃபான், நீ என் காதலனாக இருக்கிறாயா? காதலை ஏற்பது மோசமான விஷயம் அல்ல, ஆனால் நான் இதை பற்றி தீவிரமாக யோசித்தேன். உங்களுடன் எந்த தொடர்பும் இல்லாத பள்ளியின் ராணி திடீரென வந்து காதலை சொன்னால் யாராவது தான் கனவு காண்பதாகவே சத்தியம் செய்வார்கள். நிங்பிங்கின் அழகான கண்களில் என் பிம்பத்தை என்னால் தெளிவாக காண முடிந்தது. ஆனால் உண்மையிலேயே உனக்கு என்னிடம் என்னதான் வேண்டும்? என் மூளையை அரித்துக் கொண்டிருந்த சந்தேகத்தை நான் வெளிப்படையாக கேட்டுவிட்டேன். அவள் என் கையை பிடித்திருந்த பிடியை தளர்த்தினாள், வாயை திறந்தாள், ஆனால் ஒரு வார்த்தை கூட வரவில்லை. நான் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். என் கேள்விக்கு பதில் சொல்வது அவ்வளவு கடினமா அல்லது என்னை கேலி செய்வது இந்த விடுமுறை காலத்தில் உன்னை மகிழ்விக்கும் மற்றொரு பொழுதுபோக்கா? உண்மையைச் சொல்லப்போனால் பள்ளியின் அழகான பெண்ணை நான் சந்தேகிக்க விரும்பவில்லை. ஆனால் என் மீது அவள் காட்டிய திடீர் ஆர்வம் மற்றும் அவளது காதல் சேட்டைகள் அனைத்தும் திடீரென வந்தவை. இதில் எந்த தர்க்கமும் இல்லை. நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆமாம், அவளது அழகான முகம் என்னை கவர்ந்தது உண்மைதான். ஆனால் நான் ஒரு முதிர்ந்த மனிதன். ஒரு அழகான பெண் கேட்டால் என்பதற்காக மட்டும் கண்களை மூடிக்கொண்டு பள்ளத்தில் குதித்துவிட முடியாது. ராட்டினம் முழு சுழற்சியை முடித்து கீழே சீராக நின்றது. நான் பெருமூச்சு விட்டுவிட்டு பின்வாங்க முடிவு செய்தேன். இதற்கு அவசரம் ஒன்றும் இல்லை. வீட்டிற்கு சென்று நிதானமாக யோசி, முழுமையாக உறுதியான பிறகு எனக்கு பதில் சொல். ஒரு நொடிக்கு முன்பு அவள் தன் தைரியத்தை பற்றி மிகவும் பெருமையாக பேசிக் கொண்டிருந்தாள். ஆனால் இப்போது அவள் அமைதியாக இருந்தாள். சொல்வார்கள் அல்லவா, பெண்களின் பேச்சு பெரும்பாலும் வெறும் வார்த்தைகளே என்று. நான் திரும்பி அந்த அறையை விட்டு வெளியே நடந்தேன். நான் கீழே கால் வைப்பதற்குள் பிங்பிங் என் மணிக்கட்டை மிக இறுக்கமாக பற்றிக் கொண்டாள். அவளுடைய வழக்கமான அந்த போக்கு மறைந்துவிட்டது. அவளிடம் எப்போதும் கேட்காத அந்த தீவிரமான நம்பிக்கையுடனும் ஒருவித தவிப்புடனும் அவள் கொட்டி தீர்த்தாள். அந்த பை விஷயம் முழுக்க முழுக்க நான் வேண்டுமென்றே செய்ததுதான். அந்த பூனைக்கு நான் வைத்த பெயரையும் அப்போதேதான் சும்மா
சும்மா கற்பனையாகச் சொன்னேன். அந்த வளையம் வீசும் விளையாட்டின் போது நீ என் மீது பட வேண்டும் என்பதற்காகவே வேண்டுமென்றே என் தலையை குறுக்கே வைத்தேன். நீ எறியாமல் நீண்ட நாட்களாகவே நான் உன்னை விரும்பிக் கொண்டிருக்கிறேன். பை நிம்பிங்கும் நானும் ஓய்வெடுக்கும் இடத்தில் இருந்த ஒரு பெஞ்சில் அமர்ந்திருந்தோம். பழைய வளாகத்தில் இருக்கும் அந்த மண்டபத்திற்கு நான் தெருப்பூனைகளுக்கு உணவு வைக்க அடிக்கடி செல்வதில்லை. உண்மையைச் சொல்லப்போனால் நான் உன்னை தற்செயலாக சில முறை பார்த்திருக்கிறேன். பை நிம்பிங்கின் வார்த்தைகள் அவள் வாயிலிருந்து மிக மெதுவாக வெளிவந்தன. உன்னை அவ்வளவு முறை பார்த்த பிறகு அந்த இடத்தை கடந்து செல்லும் போதெல்லாம் நீ அங்கு இருக்கிறாயா என்று பார்க்க நான் அறியாமலேயே நின்று விடுவேன். ஒருமுறை அங்குமிங்கும் ஓடிய ஆரஞ்சு நிற குட்டி பூனையை பிடிக்க முயன்றபோது நீ என் மீது மோதிவிட்டாய். அப்போது நீ ஒரு முட்டாள் போல என்னையே நீண்ட நேரம் உற்று பார்த்துக் கொண்டிருந்தாய். உன் காதுகள் சிவந்து போயிருந்தன. அந்நிமிடத்திலிருந்தே இந்த பையனுக்கு என்னை உண்மையிலேயே பிடிக்குமா என்று எனக்குள் யோசிக்கத் தொடங்கிவிட்டேன். உண்மையைச் சொல்லப்போனால் அழகான முகம் இல்லாத யாராவது இப்படி தற்பெருமையாக பேசியிருந்தால் எனக்கு கூச்சமாகி பூமி பிளந்து உள்ளே செல்லலாம் என்று நினைத்திருப்பேன். ஆனால் விடுங்கள், பள்ளியில் பிங்கை காதலிக்கும் பையன்களை வரிசையாக நிறுத்தினால் அது தெற்கு வாயிலிலிருந்து வடக்கு வாயில் வரை நீளும். ஆனால் சத்தியமாகச் சொல்கிறேன், அவள் அவ்வளவு அழகாக இருந்ததை பார்த்ததும் என் வாய் பிளந்து நின்றேன். அது அழகான விஷயங்கள் மீது கொண்ட உண்மையான மெச்சுகைதான், அதை தாண்டி வேறு ஒன்றும் இல்லை. பை நிம்பிங் தன்னைத்தானே கேலி செய்வது போல ஒரு மெல்லிய சிரிப்பை உதிர்த்தாள். குளிர்காலம் வந்து வெப்பநிலை குறைந்தபோது தெரு பூனைகள் எல்லாம் குளிருக்கு தப்ப நிலவரைக்குச் சென்றுவிட்டன. நீயும் அந்த மண்டபத்திற்கு வருவதை நிறுத்திவிட்டாய். ஆனால் நான் ஏதோ மந்திரத்தில் கட்டுண்டவள் போல உன்னை மீண்டும் பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் தினமும் சரியான நேரத்திற்கு அங்கு சுற்றித் திரிந்தேன். இப்படியே நாள் செல்லச் செல்ல ஒரு நாள் திடீரென்று எனக்கு உரைத்தது. நான் ஏற்கனவே உன்னை முழுமையாக காதலிக்கத் தொடங்கிவிட்டேன் என்பது தெளிவாக தெரிந்தது. வளாகம் முழுவதும் உன்னை பற்றி விசாரிக்கத் தொடங்கினேன். நீ யோஷிதானில் அந்த ராமன் நூடுல்ஸ் சாப்பிட விரும்புவதை நான் கண்டுபிடித்தேன். உனக்கு எந்தெந்த நாட்களில் வகுப்புகள் இருக்கிறது என்பதை துல்லியமாக தெரிந்து கொண்டேன். அதற்கெல்லாம் மேலாக நீ ஒரு பெரிய பூனை பிரியர் என்பதை கண்டுபிடித்தேன். எனவே நான் திட்டமிட்டு ஒரு ஆதரவற்ற விலங்குகள் காப்பகத்திற்கு சென்று ஒரு சிறிய ஆரஞ்சு நிற குட்டி பூனையை தத்தெடுத்தேன். நிச்சயமாக சொல்கிறேன், அன்று நீ அந்த மோதிரம் வீசும் விளையாட்டில் என் தலையில் அடிக்க தவறினாலும் எப்படியாவது அந்த குட்டி பூனையை உன் வாசலில் ரகசியமாக விட்டுச் சென்றிருப்பேன். பிறகு அது என்னுடையது என்று நடித்து தொலைந்து போனதாக காட்டிக்கொள்வேன். ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும், இந்த அணுக முடியாத பிரபலமான பெண் உண்மையில் மிகவும் கணக்கீட்டு புத்தி கொண்டவள். குறிப்பாக அவள் நீண்ட நாட்களாக திட்டமிட்ட அந்த காதல் வாக்குமூலத்தை கேட்ட பிறகு ஒரு வளர்ந்த ஆணாக இருந்தும் வெட்கத்தில் என் முகம் தகித்தது. அவள் அந்த குறிப்பிட்ட நாளை பற்றி என்னிடம் கிண்டலாக செய்தி அனுப்பியபோது நான் அவள் மீது மோதிய அந்த நேரத்தை குறித்தாள் என்பது இப்போதுதான் புரிகிறது. ஆனால் அந்த விஷயத்தை நான் முற்றிலும் மறந்துவிட்டேன். எப்போதோ என் மனதிலிருந்து அதை தூக்கி எறிந்துவிட்டேன். அதாவது இங்கே என்ன நடக்கிறது? பள்ளி தலைவியானவள் தன் மனதில் உருவாக்கிய கற்பனை கதைகளின் அடிப்படையில் எனக்காக மயங்கியிருக்கிறாள். கேளிக்கை பூங்காவில் நாங்கள் பிரிந்த பிறகு பைண்டிங் பின் என்னை வற்புறுத்த மாட்டேன் என்று சொன்னாள். அவள் எனக்கு யோசிக்க நேரம் கொடுத்தாள். ஆனால் உண்மையைச் சொல்லப்போனால் என் நரம்புகள் இப்போது முற்றிலும் தளர்ந்துவிட்டன. இது நாங்கள் ஜோடியாக போவதை பற்றியது அல்ல. அந்த 2 விலை உயர்ந்த கேளிக்கை பூங்கா நுழைவுச்சீட்டுகளையும் நான் தான் அவளுக்கு அதிக விலைக்கு விற்றேன் என்பதை எப்படி சொல்வது என்று பயந்து கொண்டிருக்கிறேன். முதலில் நிலைமையை சோதிக்க தூங்கிக் கொண்டிருக்கும் ஃபெய்லாயின் சில மோசமான புகைப்படங்களை அவளுக்கு அனுப்பினேன். பைண்டிங் பின் உடனடியாக பதிலளித்தாள். யோசித்து விட்டாயா? நான் அந்த டிக்கெட்டுகளை நான் தான் விற்றேன் என்ற செய்தியை மெல்ல திரையிலிருந்து அழித்துவிட்டு அதற்கு பதிலாக இப்படி தட்டச்சு செய்தேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேண்டும். பைண்டிங் பின் மிகவும் ஆதிக்கம் செலுத்தும் தொனியில் பதிலளித்தாள். இன்று இரவு அந்த தடிமனான பூனையை உன் கட்டிலில் தூங்க விடாதே. எச்சிலை விழுங்கிக் கொண்டு அவளுக்கு அடுத்த செய்தியை தட்டச்சு செய்தேன். உண்மையைச் சொல்லப்போனால் நான் ஒன்றை ஒப்புக்கொள்ள வேண்டியிருப்பதால் இதை எழுதுகிறேன். உன் மாற்று கணக்கில் நீ வாங்கிய அந்த 2 டிக்கெட்டுகளும் அதை விற்றவன் நான் தான். அவள் தரப்பிலிருந்து நீண்ட நேரம் மௌனம் நிலவியதால் எனக்கு பயம் தொற்றிக் கொண்டது. 10 வேதனையான நிமிடங்கள் கழிந்தன. கடைசியாக பைண்டிங் பின் பதிலளித்தாள். இது ஆச்சரியமாக இல்லையா? இதன் அர்த்தம் நாம் இருவரும் ஒருவருக்கொருவர் விதிக்கப்பட்டவர்கள் என்று பொருள். அவளுடைய அடுத்த குரல் பதிவில் அவள் வெளிப்படையாகவே பாதிக்கப்பட்டவள் போல நடித்தாள். சக மாணவர் ஃபான் ஜோன், இன்னும் எவ்வளவு காலம் என்னை சோதிக்கப் போகிறாய்? உன் பதிலுக்காக காத்திருக்கிறேன். நான் உணவு மற்றும் தூக்கம் இல்லாமல் இருக்கிறேன். பூங்காவின் குளிரினால் எனக்கு கடுமையான சளி பிடித்திருக்கிறது. இப்போது நான் எலும்பும் தோளுமாகிவிட்டேன். உண்மையைச் சொல்லப்போனால் ஆரம்பத்தில் அவள் சொல்வதை கேட்டு எனக்கு குற்ற உணர்ச்சியாகத்தான் இருந்தது. ஆனால் அவள் பேச பேச அந்த அழுகை கதை எனக்கு மிகவும் பரிச்சயமாக தெரிந்தது. அதனால் எந்தவித தயக்கமும் இன்றி அவள் பொய் சொல்கிறாள் என்று கூறிவிட்டேன். போதும், நிறுத்து. ஃபேஷியை தத்தெடுக்க என் அம்மாவை சம்மதிக்க வைக்க நீ என்னிடம் சொன்ன அதே வசனம் இதுதானே? பைண்டிங் பின்போனில் ஏளனமாகச் சிரித்தாள். பார், நான் பொய் சொல்லவில்லை. உன் அந்த அழுக்கு பூனை அனுபவிப்பதை விட என் தற்போதைய நிலை மிகவும் பரிதாபமானது. அழுக்கு பூனை என்ற வார்த்தைதான் அவனை தூண்டிவிட்டது என்று நினைக்கிறேன். குரட்டை விட்டுக்கொண்டு மல்லாக்கப்படுத்திருந்த ஃபெய்லாய் சட்டென்று திரும்பி தன் ரோமங்கள் நிறைந்த பின்பகுதியை என் போன் திரையின் மீது வைத்தான். பைண்டிங் பின் அனுப்பிய குறுஞ்செய்திகள் என் போனில் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாலும் ஃபெய் அசையாமல் இருந்தான். அவன் ஒரு முதிர்ந்த ஞானி தியானம் செய்வது போல இருந்தான். பிறகு அமைதியாக தன் பின் காலை தூக்கி ரோமங்களை சுத்தம் செய்துவிட்டு ஒரே உதைத்தான். என் போன் கட்டிலுக்கு அடியில் போய் விழுந்தது. அவ்வளவு செய்த பிறகும் எந்த வருத்தமும் இல்லாமல் என்னிடம் வந்து சுருண்டு படுத்துக்கொண்டு திருப்தியுடன் உருமத் தொடங்கினான். இவர்கள் இருவருமே ஒரு தொலைக்காட்சி நாடகத்திற்கு தேவையான அளவு பரபரப்பை உருவாக்கினார்கள். எப்பொழுதும் என் கவனத்தை ஈர்க்கவே அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். அரை மணி நேரம் கழித்து என் விடாப்பிடியான தோழி பைண்டிங் பின் ஒரு நிபுணரைப் போல என் பால்கனி வழியாக ஏறி வந்து ஃபெய்யை தூக்கிக் கொண்டாள். அவள் அவனை அவனது கழுத்து பகுதியை பிடித்து தூக்கினாள். நான் உன்னை எச்சரிக்கிறேன். இந்த வீட்டில் ஒழுங்காக இரு. உன் இடம் என்னவென்று தெரிந்து நடந்து கொள். ஃபெய் உடனே கோபத்தில் உப்பிக்கொண்டான். மியாவ். பைண்டிங் பின் முகம் சுளித்தாள். நன்றி கெட்ட பூனையே, உன் உண்மையான தாய் யார் என்று மறந்துவிட்டாயா? அவளுக்கு கிடைத்த பதில் ஃபெய் அவளது முகத்தில் மின்னல் வேகத்தில் கொடுத்த ஒரு அடிதான். நான் ஓடி வந்து சண்டை
சண்டையிட்டுக் கொண்டிருந்த இருவரையும் பிரித்தேன். ஒரு பக்கம் மனிதன், மறுபக்கம் பூனை. தோல்வியுடன் நான் பெருமூச்சு விட்டேன். என் அரசியே, அடுத்த முறை நீ வரும்போது தயவுசெய்து முன் கதவு வழியாக வர முடியுமா? இதை கேட்டதும் எப்போதும் குளிர்ச்சியாக இருக்கும் பைண்டிங்கின் கண்கள் நிலவு போல வளைந்து சிரித்தன. அவள் சொன்னாள், நிச்சயமாக அடுத்த முறை நான் வருவேன் என்று சத்தியம் செய்கிறேன். என் நெற்றியில் கோபத்தின் சுருக்கங்கள் விழுவதை என்னால் உணர முடிந்தது. முக்கியமான விஷயத்தை தவிர்ப்பதில் அவளுக்கு ஈடு இணை யாரும் இல்லை. அவளது கையில் இருந்த காயத்தை சுத்தம் செய்ய அயோடின் தேடி என் மேஜை டிராயரை திறந்தேன். தற்செயலாக ஒரு மூலையில் கிடந்த அதிர்ஷ்ட தாயத்தை கவனித்தேன். அதன் சிவப்பு நூலை தொட கையை நீட்டியபோது டிராயரை மூடிவிட்டு திரும்பியதும் நேராக போய் பிங் மீது மோதிக்கொண்டேன். என்னப்பா இது, நீ என்ன பூனையா? ஏன் இப்படி சத்தமே இல்லாமல் நடந்து வருகிறாய்? மன்னிக்கவும். அவள் தன் 2 கைகளையும் மேஜையின் விளிம்பில் வைத்து என்னை சூழ்ந்து கொண்டாள். ஒருவேளை ஃபாய் தனது பூனை உள்ளுணர்வை எனக்கு கொடுத்திருக்கலாம். உன்னை பார்க்கும் போதெல்லாம் உன்னோடு ஒட்டிக்கொண்டிருக்க வேண்டும் என்ற விசித்திரமான ஆசை வருகிறது. உன் கண்கள் என் மீது மட்டுமே இருக்க வேண்டும். அந்த புத்துணர்ச்சியான எலுமிச்சை மற்றும் புதினா மணம் என் சுவாசத்தை முழுவதுமாக ஆட்கொண்டது. அவளை தடுக்க என் உள்ளுணர்வால் அவள் தோள்களை தள்ளினேன். ஹேய், கொஞ்சம் பொறு தலைவி, நீ ரொம்ப வேகமாகச் செல்கிறாய். உண்மையைச் சொன்னால் நான் ஒரு அப்பாவி கல்லூரி மாணவன். இந்த வேகத்தை என்னால் சமாளிக்க முடியாது. பிங் கீழ்ப்படிந்து ஒரு அடி பின்னால் நகர்ந்தாள். சரி ஃபுவான், நமது உறவின் முன்னேற்றத்தை எந்த அளவில் வைத்தால் உனக்கு சரியாக இருக்கும்? சரியா? என்னது? என் மந்தமான மூளை ஒரு வழியாக செயல்படத் தொடங்கியதும் ஒரு பெரிய சிக்கல் புரிந்தது. ஒரு நிமிடம் இரு. நான் இன்னும் அவளது காதலனாக ஒப்புக்கொள்ளவே இல்லையே. நான் புகார் சொல்ல வாய் திறந்தபோது பிங் விரைவாக என் வாயை மூடினாள். உன்னையே நினைத்து உண்ணவும் உறங்கவும் முடியாமல் இருக்கும் இந்த பெண்ணின் மீது கொஞ்சம் கருணை காட்டு. அதோடு அந்த துரோகி பூனையின் தீய நகங்களுக்கு நான் பலியானேன். நான் ஒரு மென்மையான பெண். இதை ஏற்றுக்கொண்டு முழுமையாகச் சரணடைந்து விடு. அவள் கைப்பட்ட இடம் சுடுவது போல இருந்தது. என் கண்கள் எல்லா இடங்களிலும் அலைபாய்ந்தன. என் முதுகில் வியர்வை வழியும் வரை அவளை பார்க்க தைரியம் வரவில்லை. என் கொடூரமான விதியை ஏற்றுக்கொண்டு கடைசியில் தலையசைத்தேன். அதன் பிறகே அவள் கையை எடுத்தாள். மிகுந்த திருப்தியுடன் காணப்பட்டாள். நான் விரைவாக தெளிவுபடுத்தினேன். இப்போதே விஷயங்களை தெளிவாக பேசிவிடுவோம். ஃபாயும் நானும் 100 விழுக்காடு ஒப்புக்கொள்கிறோம். நீ என்னுடன் பழகினால் மற்ற தெருப்பூனைகளுடன் விளையாடுவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. பிங் வாய் நிறைய சிரித்தாள். அப்பாடா, நான் அவைகளை தடவி பார்த்து பல காலம் ஆகிவிட்டது. ஏதோ ஃபால்காய் முட்டாள் என்று நீ நினைத்து விடுவாயோ என்று பயந்தேன். அதனால் புத்திசாலித்தனமான மாற்றை பார்க்க வெளியே செல்ல நினைத்தேன். இந்த முட்டாள்தனத்தை கேட்டு என்னால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. ஹே, நமது ஃபாகாயை பற்றி தவறாக பேசாதே. உலகிலேயே மிகவும் புத்திசாலியான ஆரஞ்சு நிற பூனை அதுதான். ஃபாகாயின் பருத்த உறுதியான உருவத்தை பார்த்தேன். உண்மையை சொன்னால் அவனை சிறியது என்று அழைக்கவே முடியாது. பிங் மிகவும் இனிமையான குரலில் என்னிடம் நீ சொல்வது எதுவாக இருந்தாலும் சரி என்றாள். அவள் திரும்பி ஃபால்காயை எந்த இரக்கமுமின்றி தூக்கி அவனது படுக்கையில் வீசினாள். கவனித்து கேள். இனிமேல் ஃபான் யுவானின் படுக்கையில் இருக்க அனுமதி எனக்கு மட்டுமே உண்டு. புரிந்ததா? ஃபா கோபத்தில் கொதித்தது. மியாவ் மியாவ் மியாவ். அதற்கு உடனே பிங்கிங்கின் முகத்திற்கு நேராக எனக்கு கூட வாய்ப்பு தராமல் துளியும் மரியாதையின்றி தன் குப்பை தொட்டிக்கு வெளியிலேயே அவன் சிறுநீர் கழித்துவிட்டான். நான் என் சிரிப்பை அடக்கிக் கொண்டிருந்ததில் என் வயிறே வலிக்க ஆரம்பித்துவிட்டது. இதற்கிடையில் பிங்கிங் மிகவும் கோபமான முகத்தை வைத்திருந்தார். அந்த பூனைக்குட்டியை திருத்த நான் தயாராகிக் கொண்டிருந்தபோது திடீரென்று யாரோ கதவை திறந்தார்கள். என் தந்தை கதவின் கைப்பிடியை பிடித்தபடியே வாசலில் சிலையைப் போல உறைந்து நின்றார். அதிர்ச்சியில் என் முகம் வெளுத்து போனது. அப்பா, நான் ஒரு மொக்கையான பொய் சொல்லட்டுமா? இப்போது பார்ப்பது போல எதுவுமே உண்மையில் இல்லை. என் தந்தை கண்களை தேய்த்தபடி ஏதோ மந்திரத்தை பார்ப்பது போல எங்களை பார்த்தார். ஃபான் யுவான், என் மகனே, உண்மையைச் சொல். நான் கற்பனை செய்கிறேனா அல்லது நிஜம்தானா? உன் அந்த பெரிய ஆரஞ்சு நிற பூனை எப்படி மனிதனாக மாறியது? பிங்கிங் உண்மையில் ஏதோ மாயாஜால ஆரஞ்சு நிற பூனை ஆவியா? அன்று பிங்கிங் தனது ஒரு கையால் ஃபிசாயை பிடித்துக் கொண்டிருந்ததை என் தந்தை கவனித்துவிட்டார். ஃபிசாய் அவளது பிடியில் சிக்கி தட்டையான பூனை அப்பளம் போல நீண்டு கிடந்தது. அவளது கையில் மறைந்திருக்க அதன் சிறிய பஞ்சுவால் மட்டும் காற்றில் ஆடிக்கொண்டிருந்தது. மங்கலான பார்வையில் பிங்கிங்கிற்கு ஏதோ வால் முளைத்திருக்கிறது என்று என் தந்தை நினைத்துவிட்டார். இந்த உருமாற்ற கதையை அவருக்கு புரிய வைக்க நீண்ட நேரம் ஆனது. அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் என் தந்தை சோபாவில் சரிந்து அமர்ந்தார். அப்பா, பயத்தில் என் இதயம் நின்று போகும் போல இருந்தது. பேசிக்கொண்டே அவர் கூர்மையான பார்வையை பிங்கிங்கின் மீது திருப்பினார். ஒரு நிமிஷம் இரு, நான் இன்னும் கேட்கவே இல்லை. இந்த இளம் பெண் யார்? நல்லவேளை அப்பா சரியான கேள்வியை கேட்டுவிட்டார். நான் வகுப்பு தோழி என்று பொய் சொல்ல வாய் திறந்தபோது பிங்கிங் சீரியஸாக அவருக்கு 90 டிகிரி தலை வணங்கினார். வணக்கம் ஐயா, நான் ஃபான் யுவானின் காதலி. இதை கேட்டதும் என் தந்தையின் அடர்த்தியான புருவங்கள் முடிச்சு போட்டது போல சுருங்கி போயின. இந்த தருதலை எப்போது எனக்கு தெரியாமல் காதலித்தது? இது எனக்கு ஏன் தெரியாமல் போனது? பிங்கிங் தனது அழகான புன்னகையை தவறவிடவில்லை. ஓ, நாங்க இன்னைக்குத்தான் காதலிக்க ஆரம்பிச்சோம். என் தந்தை உடனே என்னை கோபமாக பார்த்தார். டேய் சிறுவனே, இப்போதே உண்மையை சொல்லிவிடு. இங்கே உண்மையில் என்னதான் நடக்கிறது? நிலைமை மோசமாவதைக் கண்ட நான் உடனே பிங்கின் சட்டையை பிடித்து இழுத்தேன். ஏய், நீ கிளம்பி போனால் என்ன? பிங்கின் முகத்திலிருந்த இனிமையான புன்னகை நொடியில் மறைந்தது. அவளது
அவளது முகம் உடனே திட்டு வாங்கிய நாய்க்குட்டி போல மாறியது. சரி, நீ சொல்வதைச் செய்கிறேன். எனக்கு தெரியும், நான் உனக்கு தகுதியானவள் இல்லை என்றுதான் நீ எப்போதும் நினைத்தாய். அதனால்தான் என்னை உன் குடும்பத்தினரிடம் அறிமுகப்படுத்த மறுத்தாய். இன்று உன் அப்பா நம்மை எதிர்பாராமல் பார்த்திருக்காவிட்டால் பரவாயில்லை, உன் மனதில் என்னை நேசித்தால் போதும். உன் காதலியாக எனக்கு இடம் தராவிட்டாலும் பரவாயில்லை. இந்த அபத்தமான நாடகத்தை அரங்கேற்றிய பிறகு பிங் அப்படியே திரும்பி வெளியே செல்லத் தொடங்கினாள். நான் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் குழப்பத்தில் நின்றேன். அவளது அந்த நடிப்பு என்னவென்று புரிவதற்குள் என் அப்பா கோபத்தில் சிவந்து போய் என் அம்மாவுக்கு அவசரமாக ஆடியோ மெசேஜ் அனுப்புவதை பார்த்தேன். ஹலோ, உடனே வீட்டுக்கு திரும்பி வா. உன் மகன் ஒரு அப்பாவி பெண்ணை ஏமாற்றிவிட்டு இப்போது பொறுப்பேற்க மறுக்கிறான். அன்று இரவு என் அம்மா சப்பாத்தி கட்டையுடன் என்னை வீதி முழுவதும் துரத்தினார். அடி ஏதும் படாமல் தப்பித்தாலும் மனதளவில் நான் முற்றிலும் உடைந்து போனேன். ஃபான் யுவான், காதல் விஷயத்தில் நானும் உன் அம்மாவும் ரொம்பவே வெளிப்படையானவர்கள். ஆனால் ஃபான் குடும்பத்து ஆண்கள் பொறுப்பானவர்களாக இருக்க வேண்டும். ஒரு பெண்ணுடன் பழகிவிட்டால் அவளுக்கு கடைசி வரை பொறுப்பேற்க வேண்டும். சும்மா விளையாடிவிட்டு கழற்றிவிடும் மட்டமான ஆளாக மாறிவிடாதே. புரிந்ததா? மூச்சு வாங்கிக் கொண்டு அப்படியே நின்றேன். என் அம்மா ஓரமாய் நின்று கொண்டு வம்பளக்க தவறவில்லை. சரி, அந்த பெண் அழகாக இருக்கிறாளா இல்லையா? என் அப்பா தன் தொடையை தட்டி பெருமையுடன் கட்டைவிரலை உயர்த்தி காட்டினார். அவள் தேவதை போல அவ்வளவு அழகு, ரொம்ப இனிமையானவள். அதை கேட்டதும் அம்மா மிகவும் திருப்தி அடைந்தார். இனிமேலாவது அந்த பெண்ணை ஒரு ராணி போல கவனித்துக்கொள். எப்போதும் கஞ்சத்தனமாக இருக்காதே. இந்த வார இறுதியில் அவளை வீட்டுக்கு அழைத்து வா, அவளுக்கு பிடிச்சதை சமைத்து போடுகிறேன். அந்த இரவு எனக்கு மிகுந்த ஏமாற்றமாக இருந்தது. கோபத்தின் உச்சத்துக்கே சென்ற நான் போர்வையை போர்த்திக் கொண்டு பிங்கின் பரம்பரைக்கே சாபம் விட்டேன். சிறப்பு கூடுதல் பகுதி 2. பை சுவான். பிங்கும் நானும் காதலிக்க ஆரம்பித்து கொஞ்ச காலம்தான் ஆகிறது. அதற்குள்ளாகவே கல்லூரியின் ரகசிய பக்கத்தில் யாரோ அவளைப் பற்றி தொடர்ந்து வதந்திகளை பரப்பி வருகிறார்கள். உண்மையைச் சொல்லப்போனால் அந்த ரகசிய ஒப்புதல் பலகையில் தினமும் கிசுகிசுக்களை பரப்பும் அந்த ரகசிய அட்மின் பைதான் என்று என் கனவில் கூட நான் நினைத்து பார்த்திருக்கவில்லை. அன்றைய தினமே அவர் என்னை மட்டும் தனியாக காப்பி குடிக்க அழைத்தார். என் கண் முன்னே அவர் லாக் இன் செய்து பிங்ஃபினுக்கும் எனக்கும் இடையிலான உறவை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அத்துடன் அந்த பொய்யான கிசுகிசுக்களை முறியடிக்கும் வகையில் ஒரு பதிவையும் பின் செய்தார். இதைச் செய்வதன் மூலம் பிங்ஃபின் அதிகாரப்பூர்வமாக காதலில் இருக்கிறார் என்றும் அவளது காதலன் பெயர் ஃபேன்ஜோன் என்றும் அவர் வளாகம் முழுவதற்கும் அறிவித்தார். மேலும் அவளது சொந்த இரட்டை சகோதரனை அந்த புகழ்பெற்ற வளாக காதலனாக அனைவரும் தவறாக புரிந்து கொண்ட அந்த விசித்திரமான குழப்பத்தையும் அவர் முற்றிலும் தெளிவுபடுத்தினார். என்ன ஒரு குழப்பமான நிலை! பை மெதுவாக தனது பிளாக்காபியை ஒரு மிடறு குடித்தார். மிகவும் நேர்த்தியாக அவர் தனது முகவாயை கையில் தாங்கியபடி கண்ணாடி வழியாக என்னை ஏதோ உள்நோக்கத்துடன் பார்த்தார். ஃபேன்ஜோன், ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லவா? நாங்கள் இரட்டையர்கள் என்பதால் எங்களுக்குள் ஒரு மாயத் தொடர்பு உண்டு. நாங்கள் இருவரும் ஒரே நேரத்தில் ஒரே நபர் மீது காதல் கொள்ள வாய்ப்பு அதிகம். என் முதுகுத்தண்டில் ஒரு பயங்கர நடுக்கம் ஏற்பட்டது. நண்பா, தயவு செய்து என்னை இப்படி பயமுறுத்தாதே. நீங்கள் இருவரும் உடன் பிறந்தவர்கள். நான் அங்கேயே அசையாமல் உறைந்து போய் உட்கார்ந்திருந்ததை பார்த்து பை திடீரென்று சத்தமாகச் சிரிக்க ஆரம்பித்தார். ஹா, நான் சும்மா விளையாட்டுக்குச் சொன்னேன். என் தங்கை என்னை அடித்து நொறுக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. என் சங்கடமான பதற்றத்தை மறைக்க நானும் அதை ஏற்றுக்கொண்டு ஒரு பொய்யான சிரிப்பை உதிர்த்தேன். ஒரு மொழிப்பாடமானவனான உனக்கு நாள் முழுவதும் வளாக ஒப்புதல் பலகையை நிர்வகிக்க உனக்கு எப்படி இவ்வளவு நேரம் கிடைக்கிறது? பை என்னை பார்த்து மிகவும் மிகைப்படுத்தப்பட்ட முறையில் கண்களை உருட்டினார். இந்த முட்டாள்தனமான வேலையை செய்ய எனக்கு ஆர்வம் இருக்கும் என்று நினைக்கிறாயா? பின் தான் என் கழுத்தில் கத்தியை வைத்து அந்த கணக்கை வாங்குவதற்காக முந்தைய அட்மினுக்கு பெரிய தொகையை கொடுக்க வைத்தாள். நீ ஆன்லைனில் எப்போதாவது காதலை வெளிப்படுத்தினால் அந்த பதிவை தவறவிட்டு விடுவோமோ என்று அவள் பயந்தாள். அவளது இந்த லாஜிக் எனக்கு புரியவில்லை. நேரில் வந்து உன்னிடம் காதலை சொல்ல அவளுக்கு வாய் இல்லையா என்ன? நீ பொறாமைப்படுகிறாயா என்று சோதிக்க என்னை பல போலி கணக்குகளை உருவாக்கி அந்த பலகையில் வதந்திகளை பரப்பச் செய்தாள். அவள் அதீத உணர்ச்சிவசப்படுபவள், முழுமையாக பித்துப்பிடித்தவள். அவளை திருத்தவே முடியாது. என் எதிர்வினை என்னவாக இருந்திருக்கும் என்பதை நீங்கள் ஊகித்திருப்பீர்கள். என் தாடை கீழே விழுந்தது. என்னை அடைய பின் தீட்டிய அந்த மாஸ்டர் பிளான் முற்றிலும் பைத்தியக்காரத்தனமானது. நிஜமாவே ரொம்ப விசித்திரம். இது விதியோ அல்லது அவள் தானாக என்னிடம் விழுந்ததோ அல்ல. அவள் நிஜமாகவே ஒரு பெரிய வலையை விரித்தாள். ஆனால் இப்போது யோசித்து பார்த்தால் கடைசியில் பனிக்கட்டியை உடைத்து முதலில் முறைப்படி என்னிடம் காதலை சொன்னது அவள்தானே. கேம்பஸிலேயே மிகவும் பிரபலமான, எட்ட முடியாத அந்த பெண்ணின் சிக்கலான மனநிலை என்னை போன்ற சாதாரண மனிதனை துரத்தியது உண்மையிலே என் மூளையை குழப்புகிறது. சிறப்பு கூடுதல் பகுதி 3. நிங்ஃபின் தம்பதியரின் திருமண வாழ்க்கை. தயவு செய்து நமது செல்லப்பிராணியை எப்போதும் தொந்தரவு செய்வதை நிறுத்துவீர்களா? அதிகாலையிலேயே கலைந்த தலைமுடியுடன் தண்ணீர் குடிக்க மெதுவாக சமையலறைக்குச் சென்றேன். படுக்கையறையை விட்டு வெளியே வந்ததும் நேற்று இரவு என் தலையணைக்கு அருகில் வசதியாக படுத்திருந்த ஃபெயிலை பார்த்தேன். ஆனால் யாரோ ஒருவர் மீண்டும் அவனை இரக்கமில்லாமல் வரவேற்பறையில் இருந்த குளிரான படுக்கைக்கு தள்ளிக்கொண்டே இருந்தார். நான் வெளியே வருவதை பார்த்ததும் ஃபெயில் அந்த பெரிய கண்ணீர் ததும்பும் பூனை கண்களை இமைத்தான். அவன் என்னிடம் ஓடி வந்து சத்தமாக மியாவ் என்று கத்தி நடந்த அனைத்தையும் என்னிடம் புகார் செய்தான். அது என் இதயத்தை உடைத்துவிட்டது. உடனே அவனுக்கு பிடித்த தின்பண்டங்களையும் விலையுயர்ந்த உணவையும் கொடுத்து அவனை சமாதானப்படுத்தினேன். அந்த குட்டி ராஜா அமைதியானதும் பையின் பின்னிடம் கணக்கு தீர்க்க நான் மீண்டும் படுக்கையறைக்குச் சென்றேன். அவன் கண்களை
கண்களை திறக்கக்கூட மெனக்கெடவில்லை. அதற்கு பதிலாக போர்வையின் அடியிலிருந்து ஒரு கை வெளியே வந்து சோம்பேறித்தனமாக விரலை மட்டும் ஆட்டினான். நான் அருகில் சென்று இரக்கமே இல்லாமல் போர்வையை இழுத்து போட்டேன். அப்போதுதான் பையின் பின் மெதுவாக கண்களை திறந்து தன் நீண்ட கையால் என் கழுத்தை பிடித்து மீண்டும் படுக்கையில் தள்ளினான். ஹப்பி, அதிகாலையிலேயே இவ்வளவு கோபப்படுவது உனக்கு ஆகாது. மடைமாற்றம் செய்வதை நிறுத்து. ஏன் எப்போதும் ஃபெயிலை வம்புக்கு இழுக்கிறாய்? அவன் தன் முகத்தை என் கழுத்துக்கு அடியில் புதைத்து என் தோளில் தேய்த்தான். அவன் குரலில் அந்த அதிகாலை கரகரப்பு இருந்தது. நேற்று இரவு நாம் மிக தீவிரமாக இருந்ததால் நமது காட்சிகள் மற்றவர்களுக்கு பார்க்க தகுதியற்றதாக இருந்தன. அவன் மனநலனுக்காகத்தான் நான் அவனை வெளியேற்றினேன். அவன் அக்கம் பக்கத்து பூனைகளுக்கு தவறான விஷயங்களை கற்றுக் கொடுப்பதை நாம் அனுமதிக்க முடியாது. நேற்று இரவு நடந்த கேலிக்கூத்தான விஷயங்களை நினைத்தாலே என் முகம் தக்காளி போல சிவந்து போனது. அவன் கனமான தோள்களை தள்ளிவிட்டேன். சீக்கிரம் எழுந்துவிடு. விடு, என்னால் முடியாது. பின் ஒரு விகாரமான புன்னகையை சிந்தினான். அல்லது ஹப்பி, உனக்கு விசித்திரமான ரசனைகள் இருக்கலாம். நாம் நெருக்கமாக இருக்கும்போது யாராவது முன்வரிசையில் உட்கார்ந்து பார்ப்பது உனக்கு பிடித்திருக்கலாம். என் முகம் தீப்பற்றியது. அவனது வாயை என் கையால் மூடினேன். வாயை மூடு. அவன் கையை லேசாக அசைத்ததும் படுக்கையறை கதவு பலமாக மூடிக்கொண்டு பூட்டிக்கொண்டது. அந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்ட பெண் என் மீது ஏறி என்னை மீண்டும் அழுத்திக் கொண்டான். அந்த பரபரப்பிலும் மூச்சு வாங்கும் வேகத்திலும் ஏதோ முக்கியமான விஷயத்தை மறந்துவிட்டதாக எனக்குள் ஒரு எண்ணம் தோன்றியது. வாங்குவது. என் கவனம் சிதறுவது பெண்ணுக்கு பிடிக்கவில்லை. அதனால் தண்டனையாக என் தோளில் மென்மையாக கடித்தான். என் மீது கவனம் என்று அவன் சொல்ல நான் ஆச்சரியத்தில் திடுக்கிட்டேன். அந்த சின்ன சந்தேகம் அப்படியே பறந்து போனது. அதே சமயம் வரவேற்பறையில் பிசாய் தனது பளபளக்கும் கிண்ணத்தை பார்த்து ஏமாற்றத்துடனும் வாழ்வதே அர்த்தமற்றது போலவும் அமர்ந்திருந்தது. கோபமும் வருத்தமும் தாங்க முடியாமல் காலியான அந்த விலை உயர்ந்த டப்பாவை தட்டிவிட்டது. அது பறந்து சென்றது. கதை முடிந்தது. பார்த்தமைக்கு நன்றி.